ஸ்டடீஸ் யூனிட் பார்த்துருக்கோம். அப்படியே டெஸ்ட் எல்லாமும் அட்டன் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இது கொஞ்சம் பிவைக்யூ சம்டைம்ஸ் அந்த நமக்கு இந்த ஃபிலாசபி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சான்ஸ்கிரிட் டேர்மோட சேர்த்து அது கொடுப்பாங்க, இங்கிலீஷ் டேர்மும் கொடுப்பாங்க. இது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. இன்கேஸ் அந்த கொஸ்டின் புரியலனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். வெறும் அந்த ஃபிலாசபி மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளோதான். அது கூட படிச்சா ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணா. அப்புறம் சோஷியாலஜி இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனிட் 2 ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இதில் கமிட்டிஸ், கமிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுலேயும் கொஞ்சம் இந்த சோஷியாலஜி இருக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் பட்ஜெட்டிங் பற்றி வரும். அப்புறம் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் யூனிட் 3 லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். இதில் கொஞ்சம் தியரிஸ் இருக்குது நமக்கு கொஞ்சம். ஓகேவா? மேக்ஸிமம் இதில் எல்லா தியரியும் ஆட் பண்ணியிருக்கு. பட் ஆட்லர் தியரி ஒரு ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸோ அதையே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பிஹேவியரிஸ்ட் தியரி. இது ஆக்சுவலாக சிலபஸையும் தாண்டி நிறைய ஆட் பண்ணது தான் இருக்கு. ஓகே, அப்புறம் சோஷியல் காம்படன்சி அண்ட் சோஷியலைசேஷன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்னு தேர்ட்ல இருக்கு நமக்கு எல்லாமே. அப்புறம் 4th யூனிட் நமக்கு டீச்சர் எஜுகேஷன். இந்த டீச்சர் எஜுகேஷன் நிறைய ப்ரீ சர்வீஸ், இன் சர்வீஸ், இண்டக்ஷன் இதை பற்றியே கொஸ்டின்ஸ் நிறைய, இன் சர்வீஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இந்த மேஜர் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் ஆன் டீச்சர் எஜுகேஷன் இது தனியாக ஆட் பண்ணது. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு, நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ் 2 இல்லையா? இந்த 2012 வந்தது இருந்ததுனால இதை ஆட் பண்ணது. இதையும் ஒரு கிளான்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யஷ்பால் கமிட்டி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி NCFTE, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். என்ன இந்த 4 சாப்டர் இதுல இருக்கு. இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு. எல்லா யூனிட்டுக்கும் நான் இதை ஷார்ட் நோட்ஸ் பண்ணிட்டேன். இதை இன்னைக்கு அப்லோட் பண்றேன். இது லாஸ்ட் மினிட்டுக்கு இது வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல எல்லாமே பாக்ஸ்ல கொஞ்சம் எல்லாமே ஷார்ட்டா கரெக்டா இருக்கு. அப்புறமா இது நாலேஜ் பேஸ் நம்ம ஒரு 3 படிச்சோம். ஷூல்மேன், டெங்கன்லு, கேபர் மாஸ்து படிச்சோம். அதுக்கப்புறமா மாடல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஒன்று படிச்சோம். அப்புறம் ஏஜென்சிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிச்சோம். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து எப்படி வேணா கேட்பாங்க. அப்படியே நம்மளுக்கு நிறைய டாபிக் இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். இந்த யூனிட்ல இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பாடிஸ் எப்படி வேணா வரும். ஈவன் இந்த பார்ட் நமக்கு ஹையர் எஜுகேஷனுக்கும் தேவைப்படும், ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும். அப்புறம் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன், அப்புறம் மோட்ஸ் ஆஃப் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன், இது எல்லாமே நமக்கு 4th யூனிட் கவர் ஆகுது. அப்புறம் 5th யூனிட்ல கரிக்குலம் ஸ்டடீஸ். இந்த கரிக்குலம் ஸ்டடீஸ்ல என்னெல்லாம் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ஒரு யூனிட்ல 10 கொஸ்டின் வர்றதுனால நமக்கு கண்டென்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகும். பட் நம்ம பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேட்பாங்க. இன்னும் ஒரு 5 to 10% சப்ஜெக்டிவா இருக்கும். அந்த 2 நமக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி 80% ஆஃப் கொஸ்டின் நம்ம கண்டென்ட்ல இருந்து தான் வரும். கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே பேப்பர் 2 எஜுகேஷன் ஈஸியா மார்க் எடுக்கும். ஓகேவா? ஸோ இது ஸ்டேஜஸ், அப்புறம் கரிக்குலம் டிசைன் ஸ்டெப்ஸ், அப்புறம் இதுல நம்ம மாடல்ஸ் பார்த்தோம். டைலர், டாபா, குட்லாட் மாடல், காக்னிட்டிவ், அங்கின் டெவலப்மெண்டல், வீலர் மாடல், செயிலர், அலெக்சாண்டர், அப்புறம் கொஞ்சம் இது மாதிரி குட்டி குட்டி மாடல்ஸ் இருக்கும் இதுல. ஓகே, அதுக்கப்புறம் கரிக்குலம் இவாலுவேஷன்லயும் அதே மாதிரி அப்ரோச்சஸ் இருக்கு. அப்புறம் இதுலயும் ஒரு மாடல் பார்த்தோம். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸ்டேக் ரெஸ்பான்சிவ் மாடல், ஸ்கிரிவன் கோல் ஃப்ரீ மாடல் அடிக்கடி வரும். ஒரு இவாலுவேஷன் மாடல், ஒரு டிசைன் மாடல் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா அதையும் தாண்டி அங்க கண்டென்ட் இல்லை அங்க. ஸோ அது ஒரு யூனிட்ல இருக்கிற கண்டென்ட்ல இருந்து 10 கொஸ்டின்னா இதுல இருந்து தான் கொடுத்தாகணும். ஸோ இதுல இருந்து தான் வரும். அதுக்கப்புறம் யூனிட் 6 ரிசர்ச் ஆப்டிடியூட். ரிசர்ச் ஆப்டிடியூட் கொஞ்சம் வைடான டாபிக் தான் இதுல. ஓகே, எப்படி வேணா கொஸ்டின் வரும். ரிசர்ச்ல மட்டும் கொஞ்சம் எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதுல. சாம்பிளிங் எல்லாமே. ஓகே, எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் ஒரு டைப்ஸ், லாங்கிடியூடினல் ரிசர்ச் டைப்ஸ், கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் டைப்ஸ், அதையும் கொஞ்சம், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்த் உள்ள போற இதெல்லாம். ஓகே, அதெல்லாமும் கொஞ்சம் அப்படியே இது மேக்ஸிமம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த டைப்ஸ் எல்லாமும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்புறம் இந்த ஸ்கேல்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பிளஜரிசம் லெவல், ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, அதோட டைப்ஸ். அப்புறம் இந்த NPC கர்வு. ஏன்னா நம்ம எஜுகேஷன்னால கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஷிஃப்ட்டுக்கு கொடுக்கவே இல்லை, லாஸ்ட் டைம் கொடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி 3 கொஸ்டின் வந்துச்சு. அது மாதிரி மாறி மாறி வரும், நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது NPC கர்வு. இந்த கர்டசஸ்னா என்ன, இந்த டெஸ்ட். ஓகேவா?
அதுக்கப்புறம் பேராமெட்ரிக்னா என்ன, நான் பேராமெட்ரிக்னா என்ன இதுல இருக்கு. கொஞ்சம் அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் ஜெட்டுக்கு டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர், அதில் ஒரு 3-4 ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம், அப்புறம் பியர்சன் ஃபார்முலா, ஸ்பியர்மேன் ஃபார்முலா, அது மட்டும் கொஞ்சம். ஓகேவா? ஸோ 6 யூனிட்ல இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கூடவே கொஞ்சம் எம்சிக்யூஸும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சது 30 எம்சிக்யூஸ் இதுல இருக்கு. நம்ம எல்லாமே பார்க்கலனாலும் கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இது முடிச்சோன்னா திருப்பி அதை ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஓகேவா? இப்ப நம்ம யூனிட் 7, 8, 9, 10 எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு எம்சிக்யூஸ்க்கு போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் 7 நமக்கு என்ன இருக்குன்னா, பெடகாஜி, ஆண்ட்ரோகாஜி, அசஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, பெடகாஜி நமக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு பண்றது. ஆண்ட்ரோகாஜி அடல்ட்ஸ்க்கு பண்றது. இந்த கிரிட்டிக்கல் பெடகாஜி வந்தாலே பாலோ ஃப்ரை ஞாபகம் வச்சுக்கணும். சோஷியல் இஷ்யூஸ்க்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் படிப்பு. இதுல வர்றதுதான் இந்த டைலாக், ரிஃப்ளெக்ஷன், ப்ராப்ளம் போசிங் மெத்தட், ஒரு 2-3 அதில் ஆட் பண்ணிருப்போம்ல, அதெல்லாம் இது ப்ராப்ளம் போசிங்னா இப்போ சொசைட்டில நடக்கிற எதனா ஒரு ப்ராப்ளம் சொல்லி அதுல இருந்து வர்றது, பசங்களை யோசிக்க வைக்கிறது, கிரிட்டிக்கல் பெடகாஜி. அதுக்கப்புறம் யூனிட் 7ல நமக்கு இருக்கிறது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது நமக்கு பேப்பர் 1 யூனிட் 1லயும் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது 3ஆ பிரியும், காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார். ஓகே, இது அதோட ஸ்டெப்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காக்னிட்டிவ்ல 2 இருக்கு, நியூ ஓல்டு ரெண்டுமும் படிச்சுக்கோங்க. 1956ல ஓல்டு வருது, 2001 ஆண்டர்ஸ் வந்து நியூ வருது. அது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. அதில் இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னன்ற ஸ்டெப்பும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 7ல நமக்கு இருக்கிறது லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல். இதுவும் இம்பார்ட்டன்ட். இது நமக்கு பேப்பர் 1லயும் வருது. ஓகேவா? நமக்கான பேப்பர் 1ல வந்து வெறும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வரும். பட் நம்ம பேப்பர் 2க்கு இந்த மாதிரி பிரிச்சும் கேட்பாங்க. அந்த கொஸ்டினை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டா இந்த ஸ்டெப்ஸ் இதுலயே வருதா, ஸ்கோப், சின்டெக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல தான் 5 லெவலுமே பிரிச்சிருப்போம் நம்ம. ஓகே, இன்கேஸ் இது ரிலேட்டடா இருந்தா இதுதான் வரும். ஸ்கோப், சின்டெக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன். ஓகே, இல்ல இது பேப்பர் 1ல கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். இந்த சின்டெக்ஸ்ல தான் நம்ம படிக்கிற அந்த ஸ்டேஜஸ் நம்ம எடுத்துட்டு வர்றது வரும். ஓகே, கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இருக்கு. அசஸ்மெண்ட்ல நமக்கு தெரியும் இல்லையா, ஃபார்மேட்டிவ், ஆன்கோயிங், சம்மேட்டிவ், ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கும். டயக்னாஸ்டிக் எப்பயும் அப்போ நம்ம பசங்க என்ன தெரியுது என்ன தெரியலன்னு பார்த்துக்கோ. அதுதான் ஆக்சுவலா டயக்னாஸ்டிக், பசங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ங்கிறது. அதே மாதிரி டயக்னாஸ்டிக் ஒன்று பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம பண்ணி பார்க்கறது, பசங்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் இப்சேட்டுங்கிறது அந்த பசங்களோடதே பெர்ஃபார்மன்ஸே பார்க்குறோம். இது ஆத்தென்டிக் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ கேட்குறாங்க, ஆத்தென்டிக்ன்றது அவங்க படிச்சது ரியல் வேர்ல்ட்ல பசங்க யூஸ் பண்றாங்களா, யூஸ் ஆகுதா, அதுதான் ஆத்தென்டிக் அசஸ்மெண்ட். பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்ல எதனா ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இருக்கும், பசங்க பண்ணி காட்டுற ஸ்கில் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். ஓகே, அடுத்தது அசஸ்மெண்ட் இன் பெடகாஜின்னு இதுல இருக்கு. எப்படி நம்ம அசஸ் பண்ணுவோம், அதுக்கு நிறைய ஃபீட்பேக் டிவைசஸ், இதுலயும் நமக்கு கொஞ்சம் அந்த ரூப்ரிக்ஸ் வரும், சின்ன சின்னதா நம்ம படிச்சதெல்லாம் வரும். அப்புறம் போர்ட்ஃபோலியோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. போர்ட்ஃபோலியோ ஆக்சுவலா இது யாரு பண்ணுவானா, முக்காவாசி பசங்க தான் போர்ட்ஃபோலியோ கலெக்ட் பண்ணி வைக்கலாம். தான் பண்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கும் போர்ட்ஃபோலியோன்ட்டு. ஓகேவா? அது வந்து பட் டீச்சர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, இதுக்கு மாதிரி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்றத போர்ட்ஃபோலியோ. அதுல இப்படி இருக்கும், அதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் வரும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோ. அந்த பசங்களோட பெஸ்ட் ஒர்க்ல இதுல இருக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலுங்கிறது டீச்சரும் எழுதலாம், பசங்களும் எழுதலாம். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் நம்ம பண்ணது ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது, செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்காக எழுதுறது. ஸோ இதுவும் அதுல இருக்க அது டைப்ஸ் தான். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், லேர்னிங் ஜேர்னல், டீச்சிங் ஜேர்னல், பர்சனல், கிரிட்டிக்கல் இன்சிடென்ட், எதனா ஒரு ஸ்பெசிபிக் ஈவெண்ட் மட்டும், டைலாக் எதனா ஒன்று அப்படியே எழுதுறது, டைலாக் மாதிரி. இது ஃபீல்ட் ஆர் கிளினிக்கல் எழுதுறது, ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறது. இது அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் சொல்ல முடியாது, நார்மல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்க, இதுல இருந்து எதனா ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ரூப்ரிக்ஸ். ரூப்ரிக்ஸ்ன்றது ஒரு ஸ்கோரிங் கைடு தான். அது எப்படி நம்ம ஏதோ ஒரு எஸ்ஏ கொடுக்குறோமோ, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம மார்க் போடுறோம், அதுக்கு யூஸ் பண்றது. அனாலிட்டிக் ரூப்ரிக்ஸ் அது ஃபுல்லா பார்க்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா பார்க்குறது, நீட்னஸ் எப்படி, ப்ரெசன்டேஷன், அந்த மாதிரி மார்க் கொடுக்குறோம். ஹோலிஸ்டிக் மொத்தமா அதோட ப்ரெசன்டேஷன், அது என்ன சொல்ல வருது, அது மொத்தமா ஒரு மார்க் கொடுக்கறத நம்ம ஹோலிஸ்டிக்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஓவரால் ஸ்கோர் இருக்கும், இதுல ஒவ்வொரு கிரைட்டீரியாவா பிரிச்சு இருக்கும். அப்புறம் செக்லிஸ்ட் ரூப்ரிக்ன்றது எஸ்ஆர்னு இருக்கும். டெவலப்மெண்ட் ரூப்ரிக்ல நம்ம லேர்னர் ப்ராக்ரஸ் பார்க்குறோம். சிங்கிள் பாயிண்ட் ரூப்ரிக்ல எதனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெவல் மட்டும் பார்ப்போம்.
வித் ஃபீட்பேக்கோட இருக்கும். இது 2 நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா நம்ம சிலபஸ்லயும் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாமும் இருக்கு. அதுக்காக கொடுத்துருக்கேன். செக்லிஸ்ட் ரூப்ரிக், டெவலப்மெண்டல் ரூப்ரிக், சிங்கிள் பாயிண்ட் ரூப்ரிக். எதனா ஆப்ஷன்ஸ்ல வந்தா கூட ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஃபோக்கஸஸ் ஆன் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வித் ஸ்பேஸ் ஃபார் ஃபீட்பேக். ஃபீட்பேக்கும் இருக்கு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வர்றது ரூப்ரிக். ஓகேவா? இது கொஞ்சம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 சுத்தி சுத்தி வரும். ஏன்னா போர்ட்ஃபோலியோ, ரூப்ரிக்ஸ், ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், இது 3த்துல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா. அப்புறம் காம்படன்சி பேஸ்ட் எவாலுவேஷன். இப்போ நிறைய காம்படன்சி பேஸ்டோ அவுட்கம் பேஸ்ட் எவாலுவேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது லேர்னிங் அவுட்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்றது. இது காம்படன்ஸ், ஏன்னா ஒரு ஸ்கில்லுக்கு அங்கே வளர்றது. உண்மையாவே அங்கே பசங்க அதை கத்துக்கிறாங்க, மாஸ்டரி ஆகுறாங்க. அதுதான் காம்படன்சி. நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். பசங்க டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கறது. இதுல நம்ம 2 படிக்கிறோம், ஃபிளாண்டர்தும் கேலோவேதும். இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எப்பயுமே கேட்பாங்க. ஓகேவா? ஃபிளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ், கேலோவேடு இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இதுதான் இங்க இருக்கு. ஃபிளாண்டர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு? வெறும் வேர்பலுக்கு கொடுக்குறாரு. பட் கேலோவே வந்து வேர்பல் இம்பார்ட்டன்ட் கூடவே அவங்க பண்ற அந்த நான் வேர்பலுக்கும் இம்பார்ட்டன்ஸ். டீச்சரோட அந்த ஆட்டிடியூட், அந்த ஜெஸ்டர்ஸ், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. கிளாஸ் ரூம் பிஹேவியர், கிளைமேட், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இதுல 3ஆ பிரியும் இல்லையா? டீச்சர் டாக், ஸ்டூடெண்ட் டாக், சைலன்ஸ். இதுல எல்லாமே இருக்கும். பட் இதுக்கு தனியா ஆல்பபெட் இருக்கும். அவங்க தட்டி கொடுக்கறது, அவங்க தலையாட்டுறது, எல்லாமே ஒத்துக்கிறது, ஒத்துக்காம இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆல்பபெட் இருக்கும் கேலோவேல. அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்றது. இது குவான்டிடேட்டிவா இருக்கும், இது குவாலிட்டேட்டிவ், அப்சர்விங் பிஹேவியரல் பேட்டர்னா இருக்கிறது. இதுல டீச்சர் ஸ்டூடெண்ட் டாக் எல்லாமே பார்க்குறோம். இதுல எல்லாமே பார்க்குறோம். கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட், ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் எல்லாமே இதுல பார்க்குறோம். இது மோஸ்ட்லி யூஸ்ட் இன் ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம். இது இன்னும் கொஞ்சம் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ், அடல்ட் லேர்னிங், ட்ரைனிங், அதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபிளாண்டர்து. இது கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இது எப்படின்னா மனப்பாடம் பண்ணாலும் பரவாயில்ல, இது படிச்சுதான் ஆகணும். இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், ஃபர்ஸ்ட் 4 இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கப்புறம் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், டீச்சர் டைரக்டா பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. 5, 6, 7 பியூப்பிள் டாக். 8, 9 இங்கதான் பசங்க வந்து பேசுறாங்க, இன்ட்ராக்ட் பண்றாங்க. 8, 9ல இங்க சைலண்டோ இல்ல கன்ஃபியூஷன் தான் 10ல இருக்கு. இதுல அதுல எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது பண்ணும்போது அப்சர்வ் பண்றவங்க உட்காந்து 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து டீச்சரோட ஆக்டிவிட்டியை மார்க் பண்ணிட்டே வருவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் எல்லாம் எழுதுவாங்க. அப்புறம் 2 நம்பரை சேர்த்து 1,1, 1,2 அந்த மாதிரி எழுதிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கிரிட்ல மார்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதிடுவாங்க நிறைய நம்பர், ஒரு 3 செகண்ட்ஸ் அவங்க பண்ணி, அதுக்கப்புறமா அவங்க வந்து கிரிட்ல போட்டு எப்படி இருக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்னு பார்ப்பாங்க. இது எப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், இன்டைரக்டா டீச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது முதல் 4, டைரக்ட் 3, லெக்சரிங், கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன், கிரிட்டிசைசிங் ஆர் ஜஸ்டிஃபைங் அத்தாரிட்டி. இது கொஞ்சம் என்னன்னா சம்டைம் டிசிப்ளின் இல்லாத இடத்துல டீச்சர் கொஞ்சம் டாமினேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அடுத்தது 8, 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த லெவல் கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்கறாங்க. ஸ்டெடி ஸ்டேட் செல், கண்டென்ட் கிராஸ் செல், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டகிரேட்டிவ் செல், விஷியஸ் செல். இதுல பாக்ஸ்லயே கொடுத்துருப்ப ஃபிளாண்டர் இன்ட்ராக்ஷன்ல அந்த பாக்ஸ்ல வரும். இது ஒண்ணுமே இல்லை, டீச்சர் ஒரே இன்ட்ராக்ஷன் அப்படியே இருக்காங்க, நெக்ஸ்ட் லெவல் போகாம. இல்ல அவங்களே தான் பேசிட்டு இருக்காங்க, பசங்களோட இன்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கு. அதே தானே முதல் 5க்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். பெருசா 6ம் போகலாம், 6, 7 கூட ஓகே. பட் 8, 9க்கே போல, பசங்களோட இன்ட்ராக்ஷனே அங்க இல்ல. அப்போ அது ஸ்டடி ஸ்டேட் செல் சொல்றோம். கண்டென்ட் கிராஸ் செல்னா இன்ட்ராக்ஷன் இங்க இருக்கு, பசங்க பதில் சொல்றாங்க. ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டகிரேட்ல இன்னும் ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் நிறைய இருக்கும். அதான் 9க்கு வருது இந்த இடத்துல. நீங்க கொஸ்டின் ஓகே, குழந்தைங்க பதிலும் சொல்லுது, லைட்டா இன்டராக்டிவ் பண்ணுது, பட் இந்த இடத்துல இன்னும் பண்ணும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டகிரேட்டிவ் செல்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல டீச்சர் பிரைஸ் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட் ஷேர் தாட்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டகிரேட்டிவ் செல்ஸ்ல வரும். கண்டென்ட் கிராஸ்ல டீச்சர் கொஸ்டின் கேட்கறாங்க, பசங்க பதில் சொல்றாங்க, அவ்வளவுதான் இருக்கு. பெரிய இன்ட்ராக்ஷன் இருக்காது கண்டென்ட் கிராஸ்ல. பட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டகிரேட்டிவ்ல நிறைய இருக்கும். இது கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் தான். இனி நெக்ஸ்ட் விஷியஸ் செல்ஸ்ல கொஞ்சம் டீச்சர் டாமினேட்டிங்கா தான் இருக்கும். நெகட்டிவ் டீச்சர் கிராப் இருக்கும், டிஸ்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் டீச்சர் கிரிட்டிசைஸ் பண்றது இல்ல டிஸ்அப்ரூவ் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் கோ சைலண்ட் ஆர் கிவ் மினிமல் ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி ஆற இடத்துக்கு விஷியஸ் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, விஷியஸ்னாலே ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா ஒரு மாதிரியான செல், அவ்வளவுதான். ஓகே, இது கொஞ்சம் இந்த 4ஐயும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சார்லஸ் கேலோவே. இவங்க சொன்ன, இவர் ஃபிளாண்டர் சொன்ன எல்லாமே தான் இங்க இருக்கு, 10மே தான். அதுக்கு வர நான் வெர்பல் பிஹேவியர் இங்க இருக்கு. அவங்க ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கல. பிரைஸ் பண்றது கான்கிருவெண்டா இருக்கு, அவங்க பண்ண அந்த ஆக்ஷன் பிரைஸ் பண்ணும்போது அதுக்கு சிரிக்கிறது,
சிரிக்காம இருக்கிறது, அந்த மாதிரி வேற ஒண்ணுமே இல்லாததா இது. ஓகேவா? அவங்க யூஸ் ஸ்டூடெண்ட் ஐடியாஸை ஒத்துக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க எப்படி பண்றாங்க, அதான் அது ஆப்போசிட்டா இருக்காது அங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க அதுல. அப்புறம் டீச்சர்ஸ் எவாலுவேஷன் கிரைட்டீரியான்னு ஒன்று பார்க்குறோம். இதுல 3 வருது: ப்ராடக்ட், ப்ராசஸ், ப்ரிசேஜன். ப்ரிசேஜ்னா டீச்சரோட குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எப்படி அதை கொண்டு போறாங்க, கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட். அதனால ஓகேவா, டீச்சர் எவாலுவேஷன் இன்வால்மெண்ட். ஸோ இவ்வளோதான் நமக்கு இருக்கு யூனிட் 7ல. ஓகேவா? யூனிட் 7ல பொறுத்த வரைக்கும் நமக்கு பெடகாஜினா என்னன்னு தெரியணும், ஆண்ட்ரோகாஜினா என்னன்னு தெரியணும். அடுத்தது இதுல கொஞ்சம் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்னா என்னன்னு தெரியணும், லேர்னர் ஆட்டோனமினா என்னன்னு தெரியணும். அதுல ஒரு சின்னதா பார்ட் வரும் இல்லையா, அது கொஞ்சம் இது போதும், வேற எதுவும் வராது. நெக்ஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இது வரும், அசஸ்மெண்ட் வரும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல இன்னும் கொஞ்சம் போனா இன்னும் டைனமிக் மாடல் ஆஃப் லேர்னர் ஆட்டோனமின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒன்று கொஞ்சம் லைட்டாக அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 8 எஜுகேஷனல் டெக்னாலஜி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒழுங்கா படிச்சோம்னா நமக்கு ஐசிடிலையும் நிறைய நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பிரியுது. பிஹேவியரிஸ்ட்னா என்ன, காக்னேட்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், இது அப்படி தெரியும் நமக்கு நார்மலா. அப்புறம் சிஸ்டம்ஸ் அப்ரோச்னு ஒன்று, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ஆர்டர் அதோட இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை வருது. ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒன்று நம்ம பிளான் பண்ணி பண்றோம் எஜுகேஷனல் டிசைனுக்கு, அவ்வளவுதான். எப்படி பண்றோம், பிளான் பண்றோம், டிசைன் பண்றோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அது இவாலுவேட் பண்றோம், 4 பண்றோம். இதுக்கு என்ன ப்ராசஸ், இன்புட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ராசஸ், அப்புறம் அவுட்புட், அப்புறம் ஃபீட்பேக், என்வாயன்மெண்ட். இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், என்வாயன்மெண்ட், சிஸ்டம் அப்ரோச். ஓகேவா? இது நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்கா பண்றது, பிளானிங் ஃபார் கரிக்குலம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்ஸ் நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கு. இதுல ஒரு ஆடி மாடல் பாக்குறோம், அஷ்யூர் மாடல் இருக்கு, இங்க இருக்கு அஷ்யூர் மாடல் இருக்கு, அதுக்கப்புறம் டிக்கன் கேரே மாடல் இருக்கு, அப்புறம் கேக்னேவோட மாடல் இருக்கு, 5V மாடல் இருக்கு, நடுவில் ஒரு மேசன் மாடல் வரும். ஓகேவா? அது ஒரு இந்த மாதிரி ஸ்டெப்பா வராது. ஸோ ஆடி மாடல் நமக்கு நல்லா தெரியும், கிளாஸ்ல டீச்சர் யூஸ் பண்றது. ஸோ இது ஃபுல் நேமும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெக்கன் கேரே மாடல்ல சில இடத்துல 9 ஃபேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல 10 ஃபேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுல ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் முடிச்சுட்டு திருப்பி அதை செக் பண்ணிட்டு சம்மேட்டிவ்க்கு வருவோம். அதனால 10 ஃபேஸும் இருக்கு. அந்த கொஸ்டினை படிச்சுட்டு பதில் எழுதுங்க. இது சிஸ்டமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மாடலா இருக்கு. கோல்ல ஸ்டார்ட் பண்றோம், லேர்னர் அனலைஸ் பண்றோம், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்றோம், மெட்டீரியல் பண்றோம், அப்புறம் இவாலுவேட் பண்றோம். இந்த இவாலுவேஷன் இதுல 2 ஸ்டேஜா நடக்கும், ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்னு இருக்கும். அப்புறம் கேக்னே மாடல் நமக்கு தெரியும் இல்லையா, 9 ஸ்டேஜஸா பிரியும், எப்படி இருக்கும்னு இருக்கிறது. இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் இருக்கு. ஓகே. அடுத்தது அஷ்யூர் மாடல் வந்தா கண்டிப்பா இதுல மீடியா இருக்கும், டெக்னாலஜி மீடியா எங்க இன்டகிரேட் ஆயிருக்கும்னா அஷ்யூர் மாடல்ல தான் இருக்கும். அனலைஸ், லேர்னர் அனலைஸ் பண்றோம், அப்ஜெக்டிவ் செட் பண்றோம், மீடியா செலக்ட் பண்றோம், மீடியாவை யூஸ் பண்றோம், லேர்னர் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரும், இவாலுவேட் ரிசல்ட்ஸ். 5E மாடல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் சைக்கிள்னு சொல்லலாம், இது இன்கொயரி மாடல்னு வருது இது. ஸோ இது எப்படி வேணா வரும் 5E மாடல். இது அதை எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், இவாலுவேட். ஓகேவா? ஸோ அடுத்தது மேசன் டெக்னிக்னு ஒன்று நமக்கு நடுவில் வருவது. இவங்களது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நெரேஷன் மாதிரி குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, படித்தவொடனே குழந்தைங்களை கதை மாதிரி சொல்ல வைக்கிறது. ஓகேவா? அதை அப்படி நெரேட் பண்ண வைக்கிறது. நேச்சர் ஸ்டடி, நேச்சர் அப்சர்வ் பண்ணி அதில் படிக்க வைக்கிறது. அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பசங்க இமேஜினேஷன் தூண்டுற மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு, லிவிங் புக்ஸ். அதான் பிக்சர்ஸ், ஒரு பிக்சரை பார்த்து பசங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி அது மாதிரி குழந்தைங்களை பேச வைக்கிறது, அவங்க எந்த அளவுக்கு அதை உணர்றாங்கன்னு பாக்குறது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஷெடியூல்டு ஃப்ரீ டைம்னு ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்கணும். ஓகேவா? அது வேஸ்ட் டைம் கிடையாது, அவங்க அதை பர்பஸா யூஸ் பண்ற மாதிரி, அவங்க கிரியேட்டிவிட்டி ரைஸ் பண்றதுக்கு. இது அவர் சொன்ன ஒரு அவரோட டெக்னிக்ஸ் மேசன். ரேஷன், நேச்சர் புக், லிவிங் புக், பிக்சர் ஸ்டடி, ஷெடியூல்டு ஃப்ரீ டைம். கொஞ்சம் இவ்வளவுதான். நம்ம 5 தான் இதுல மெயினா, இது 5 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாடல் 6 தான் இருக்கு. ஓகே, நிறைய ஒன்றும் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்ஸ்ல நமக்கு இதுல நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் எஜுகேஷன் இந்த மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் எய்டட் லேர்னிங். ஓகேவா? அது நமக்கு கண்டென்ட் சப்போர்ட் பண்ணுது. கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் மாடியூல்ஸ் வச்சு படிக்கிறோம். இது கொஞ்சம் ஓகே, அந்த கொஸ்டினை பார்த்து புரிஞ்சுட்டு இது இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா பதில் சொல்லணும். அடுத்தது இ லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் சின்க்ரனஸ், ஏசின்க்ரனஸ் தெரியும் நமக்கு. அதே மாதிரி இது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க, பிளெண்டட் அண்ட் ஹைபிரிட். பிளெண்டட்னா என்னன்னா ஒரே கண்டென்ட்டுக்கு டீச்சர் லிவிங் எக்ஸ்பிளைனும் பண்றாங்க, வீடியோவும் காட்டுறாங்க, அது பிளெண்டட். ஹைபிரிட்ங்கிறது ஒரே டைம்ல நடக்கும்,
ஒன்று நம்ம ஆன்லைனாக அதை ஆன்லைன் கிளாஸாக அட்டன் பண்ணலாம், இல்லை கிளாஸில் போய் ஆஃப்லைனாக பார்க்கலாம். அதுதான் ஹைப்ரிட் லேர்னிங். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹைப்ரிட்னா அதுதான். பட் ஒரே டைம் தான் நடக்கும். ஆன்லைனாக அட்டன் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைனாக கிளாஸ்க்கு போகலாம். அதுதான். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அட்டன் த சேம் கிளாஸ் ஆன்லைன் ஆர் இன் பர்சன். இது கொஸ்டினை படிச்சுட்டு பண்ணுங்க. இதில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனாக வேணுமா இன் பர்சன். பட் ஒரே டைமில் நடக்கும் இது. பட் பிளெண்டட் அப்படி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சின்க்ரனஸ் நமக்கு தெரியும், ரியல் டைம். சின்க்ரனஸ் ரியல் டைம் கிடையாது. இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுலயும் நமக்கு கொஸ்டின் வரும் இதுல. அப்புறம் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் இ லேர்னிங் தெரியும். இப்போ இதெல்லாம் புதுசா வருது. அப்புறம் இந்த ஒரு பார்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் ஐசிடிலையும் கேட்பாங்க இது. இந்த வெப் 1.0ன்றது ஸ்டாட்டிக்கா இருக்கும். இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இருந்தது. வெப் 2.0 பொறுத்த வரைக்கும் இன்டராக்டிவ் கொலாபரேட்டிவா இருக்கும். வெப் 3.0 இப்ப வர்றது. ஓகேவா? இது எல்லாம் இப்போ இது என்ன, இது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, அதுக்காக இதெல்லாம் எக்ஸாம்பிளா இருக்கு எஜுகேஷனல் எக்ஸாம்பிள்ஸ்ல. ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. பட் எதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே. ஓகே, யூடியூப் பிளாக்ஸ்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் நமக்கு ஓப்பனாக இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது. மூக் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அது வந்து நமக்கு இருக்கு. இந்த ஐசிடிக்கும் இருக்கிற அதே டாபிக்ஸ் இதுலயும் நமக்கு இருக்கு. இதுலயும் எல்எம்எஸ்னா என்னன்னு கேட்பாங்க, மூக்னா என்னன்னு கேட்பாங்க. இப்ப வர வர்ச்சுவல் டூல்ஸை பத்தியும் கேட்ப வாய்ப்பு இருக்கு. இதுலயும் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ், மைண்ட் மேப், மைண்ட் மீஸ்டர், அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் கூட இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வர இன்டராக்டிவ் டூல்ஸ். அப்புறம் இன்க்ளூஷன், அப்புறம் லேர்னிங் எத்திக்ஸ்னா என்ன. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த லைசன்ஸ் தான். ஓகே, இது கொஞ்சம் கண்டிப்பா. ஓகே, மொத்தம் நமக்கு இதுல 6 லைசன்ஸ் இருக்கு. சில இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். சில இது பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். அந்த என்டி வந்தா நோ டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பண்ணவே முடியாது. இது நான் கமர்ஷியல். என்சினா நான் கமர்ஷியல். இது நம்ம மாடிஃபை. சிசிபிஒய் வந்துச்சுன்னா நம்ம மாடிஃபை பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இதுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத இருக்குது சிசிபிஒய் தான். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிறது இதுதான், சிசிபிஒய், என்சிஎன்டி. ஏன்னா நான் கமர்ஷியல், நான் டெரிவேட்டிவ், எதுவுமே பண்ண முடியாது நம்ம. இது ஷேர் அலைக், அதே மாதிரி ஷேர் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பிக்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை பிக்சர்ஸும் கேட்டிருந்தாங்க. அடுத்தது கீ ஐசிடி அப்ளிகேஷன்ஸ் இன் இவாலுவேஷன். இது வந்தா எழுதணும். ஐசிடி எந்த அளவுக்கு நம்ம அந்த ரிசர்ச் லெசன்லயும் படிக்கிறோம்ல, அதே பார்ட் இங்கேயும் நமக்கு தேவைப்படும். அப்புறம் மூக் அண்ட் எல்எம்எஸ் கோர்சஸ் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் இது இம்பார்ட்டன்ட். எது வேணா கேட்பாங்க. மூடில் அடிக்கடி வரும், பிளாக் போர்ட், கூகுள் கிளாஸ் ரூம், கேன்வாஸ், எட்மோடோ, டேலண்ட் எல்மிஎஸ், ஸ்கூலாஜிலாம் அடிக்கடி வரும். இது எல்லாமே, இது எல்லாம் எல்எம்எஸ் கோர்சஸ். எல்எம்எஸ்னா என்னன்னா, மூக் கோர்சஸ் ஒரு வைட் ஆடியன்ஸை கவர் பண்ணலாம். இன்டர்நெட் இருந்தால் நம்ம வாங்கி படிக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் பே பண்ணா போதும். பட் எல்எம்எஸ் அப்படி இல்லை, ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு ஸ்கூலோ அவங்களுக்குன்னு ஒரு எல்எம்எஸ் ஒர்க் ஆகும். அதில் அவங்க எல்லா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். கோர்ஸ் கிரியேட், ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணுறது, குவிஸ், ரிப்போர்ட்டிங், அசைன்மெண்ட், இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் மூக்கில் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அதை கரெக்டாக போனால் அதுதான். பட் எல்எம்எஸ்ன்றது இப்போ தனியாக நம்ம இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது யூனிட் 9. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நமக்கு எஜுகேஷன் டெக்னாலஜியில் இருக்கு. ஓகே, லைசன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி ஐசிடி சம்பந்தமா அங்கே படிக்கிற எல்லாமே முக்கியம். அடுத்தது ஆடி மாடல், அஷ்யூர் மாடல், கேட்னே, 5E மாடல், மேசன் டெக்னிக், இவ்வளோதான் இதில் நம்ம படிக்கிறோம். ஓகே, மற்றபடி ஐசிடியில் படிக்கிறது எல்லாமும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும், எஜுகேஷன் ரிலேட்டடா. நெக்ஸ்ட் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் டே டு டே ஒர்க் பார்த்துக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் டிசிஷன் மேக்கிங், பிளானிங் பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் சொல்றதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கும். அவங்க சொல்ற ஒர்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலா பார்த்துக்கும். அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் பியூரோக்ராசி. இது கொஞ்சம் இந்த பியூரோக்ராசி வேர்டு வந்தாலே இது ஒரு ஹைரார்கி ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு லா கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்றது எல்லாமே இருக்கும் அந்த பியூரோக்ராசியில. ஸ்ட்ரக்சர், ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆர்கனைசேஷன் எஃபிஷியண்டா சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் ஆகும். இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது மேக்ஸ் வெப்பர். இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஒன்று. இது மேக்ஸ் வெப்பர். பியூரோக்ராசினால ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, கிளியர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ரோல் அண்ட் ப்ரொசீஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இம்பர்சனல், யாருக்கும் பெரியது எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கும், மேனேஜிங் லார்ஜ் ஆர்கனை ரெடியூசஸ் ஆம்பிக்யூட்டி த்ரூ ஃபார்முலேட் ரூல்ஸ். கரெக்டா இருப்பாங்க, மற்றவங்க சொல்றது கன்ஃபியூசிங்லாம் இருக்காது அந்த இடத்துல, அது ஆம்பிக்யூட்டி. நெக்ஸ்ட் போஸ்ட் கார்ட். இது வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்கிறதுக்குன்னு அது இருக்கிறது. இது ஃபுல் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் கேட்குறாங்க.
பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங். இந்த ப்ரொசீஜர்ல இருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தட் அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லை இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ அலாட் ஆகுதுன்னா அது எந்த மெத்தட்ல பண்ணலாம்? சிபிஎம், PERT நம்மளுக்கு 2 இருக்கு. சிபிஎம்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், இது ப்ரோக்ராம் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். இதுவும் இம்பார்ட்டன்ட், ஃபுல் நேம் கூட வரும் நமக்கு. ஓகே, ஒரு ப்ராப்பரா ப்ராஜெக்ட் பண்ண இது அதோட டேபிள் இருக்கு. ஓகே, இது நமக்கு அன்சர்டைன் ஆக்டிவிட்டிஸ், நமக்கு டைம் தெரியாதப்போ PERT யூஸ் பண்றோம். இங்க நமக்கு தெரியுதுன்னா வெல் டிஃபைன்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற இடத்துல சிபிஎம் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் கண்ட்ரோல் ஆஃப் டைம், இது கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட் அண்ட் டைம். இது ஈவெண்ட் ஓரியன்டா இருக்கு, இது ஆக்டிவிட்டி ஓரியன்டா இருக்கு சிபிஎம். இது 3 டைம் எஸ்டிமேட் ஃபாலோ பண்றோம். ஏன்னா இதுல டைம் சரியா தெரியாது, இதுல ஒரே டைம் எஸ்டிமேட் இருக்கும். ஸோ டைம்லாம் நமக்கு சரியா தெரிஞ்சா சிபிஎம், டைம் பத்தின ஐடியா இல்லைன்னா அதுல பெசிமிஸ்டிக். இந்த மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். பெசிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி ஆப்டிமிஸ்டிக். சீக்கிரம் முடியும், லேட்டா முடியும், மேபி அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அஸ் அ சிஸ்டம் நமக்கு இருக்கு. இதுல ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவோம். இது நம்ம பார்க்கறது நம்மளோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம த்ரெட் என்ன, பாசிட்டிவ், நெகட்டிவ், அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரென்த் இது தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டெய்லரிசம் அடுத்தது இதுல வர்றது ஃப்ரெட்ரிக் டெய்லர். இவர் சொல்றாரு, இவர் மெயினா என்ன சொல்றாரு, டாஸ்க் எல்லாம் பிரிச்சு பண்ணணும். ஓகே, ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும், ஒர்க்கர்ஸை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும், ரிவார்ட் கொடுக்கணும்ன்றது டெய்லரிசம்ல வருது. அதே மாதிரி இதுல நெக்ஸ்ட் வருது ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச்னு ஒன்று சொல்லுவோம். இதுல எல்டன் மேயோ அவர் ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் ஃபேக்டர்ஸ். இது அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ரிலேஷன் அப்ரோச் எல்டன் மேயோ. ஓகே, இதுல தான் அந்த ஆத்தோன் எஃபெக்ட்லாம் வரும். ஓகே, இந்த ப்ரொடக்டிவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம அவங்களை அப்சர்வ் பண்றோம், கரெக்டான கேர் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் கம்ப்ளைன்ஸ் அண்ட் கிளைமேட், அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ப்ராப்பர் பாசிட்டிவ் கிளைமேட். அடுத்தது நமக்கு இருக்கிறது இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் தான். இந்த லெசன்லயே லீடர்ஷிப் ஸ்டைல் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஆட்டோக்ராட்டிக்னா அவர் சொல்றதுதான் எல்லாம் பண்றது, டெமோக்ராட்டிக் எல்லாருக்கும் ஒரு அவங்களுக்கு மத்தவங்க சொல்றதையும் கேட்கறது, எல்லாரும் ஃப்ரீ, எல்லாரும் ஈக்குவலா பாக்குறது. லேசஸ் ஃபேரிங்கிறவங்க ஃப்ரீயா ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்கறது, டு மேக் டிசிஷன் அண்ட் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. அதுதான் லீடர்ஸ் கிவ் டீம்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஸ் தான் இதுல ரொம்ப பெஸ்ட் லீடர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, மோட்டிவேட் டீம் டு அச்சீவ் விஷன் அண்ட் சேஞ்ச். இது கேட்பாங்க, எந்த லீடர் பவர்ஃபுல்லா இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் லீடரும் கரெக்ட் தான், பட் அவர் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ்ல கொடுப்பார். ரொம்ப டாஸ்க் ஓரியன்டா இருப்பாங்க டிரான்சாக்ஷனல் லீடர். பட் இது ரிவார்ட் பனிஷ்மெண்ட்லாம் அதில் இருக்கும், கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரிவார்ட்ஸ்ல இருக்கும். பட் டிரான்சாக்ஷன் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ப்ராப்பரா இருப்பாங்க. பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் அவங்க மோட்டிவேட் எல்லாமும் பண்ணுவாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்சாக்ஷன். இன்னும் 2 நமக்கு கல்ச்சருக்கு, அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சருக்கு. சைக்கோ டைனாமிக்னு வந்தாலே இந்த அன்கான்சியஸ் டிரைவ்ஸ் இருக்கும், அதை வச்சு அதுதான் அவங்க லீடர்ஷிப் பிஹேவியர், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணதுன்றது. சரிஷ்மாட்டிக் லீடர் மற்றவங்க அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி தான் இருப்பார், இன்ஸ்பயர் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், லீடர்ஷிப் அப்ரோச்சஸ், லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ்ல. நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தும் கண்டிப்பா வரும் கொஸ்டின், ஏன்னா இதை விட்டு அங்க எதுவுமே இல்லை இதுல. இது அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மொத்தம் நம்ம பிளேக் அண்ட் மவுண்டன் மேனேஜரியல் கிரிட், ஃபீட்லர் கான்டிஜென்சி மாடல், 3D லீடர்ஷிப் மாடல், ஏர்சி பிளான்ச்சர்ட் மாடல், லீடர் மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் தியரி, அவ்வளவுதான். மொத்தம் 5 படிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல இருந்து கண்டிப்பா வரும், ஒன்னு இல்ல 2-3 கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஓகே, ஸோ மாடல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் பிளேக் அண்ட் மவுண்டன். நம்ம அந்த கிரிட் இருக்கும் இல்லையா, 9x9 கிரிட்ல பண்றது இருக்கும். அதே மாதிரி அந்த 9x9ல இப்படி இருக்கும் இல்லையா, அதை படிச்சோம் இல்லையா. ஸோ அதை நம்ம பண்ணும்போது இது மாதிரி 5 வரும் நமக்கு. இது எப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, கன்சர்ன் ஃபார் பீப்புள், கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன். பீப்புள் கன்சர்ன் பண்றவங்க பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க ஆதரவா. சம்டைம் டாஸ்க் கம்மியா போயிடும், பட் ப்ரொடக்ஷன்னா அவங்க டாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பீப்புளோட கன்சர்ன் கம்மியா இருக்கும். அதை வச்சுதான் அந்த 5 பிரியும். இம்பவரிஷ்ட், கண்ட்ரி கிளப், டாஸ்க், மிடில் ஆஃப் த ரோட், டீம். ஓகே, இந்த டீம் கரெக்டா இருக்கும், ஐ கன்சர்ன் ஃபார் போத், டீம் இங்க கரெக்டா இருக்கும். எதுவுமே சரியா இல்லாதது இது. இதுல டாஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இது. ஓகேவா? இதுல ரொம்ப பீப்புளுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்கறது கண்ட்ரி கிளப். ஸோ இதை பார்க்கும் போதே தெரியும், இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும் நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ப்ரொடக்ஷன், சாரி, கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன், அப்புறம் கன்சர்ன் ஃபார் பீப்புள், அப்படி இருக்கும் அதுல.
அடுத்தது ஃபீட்லர் கான்டிஜென்சி மாடல், ஃப்ரெட் ஃபீட்லர் பண்ணது. இதுல லீடர்ஷிப் ஸ்டைல் ரெண்டா பிரியும், டாஸ்க் ஓரியன்ட், ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட். ஓகே, இது கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுல தான் நமக்கு அந்த எல்பிசி ஸ்கேல்னு ஒன்று வரும், லீஸ்ட் ப்ரிஃபர்ட் கோவர்க்கர். இது லீடர் வந்து குறிப்பாரு, ஓகேவா, அவருக்கு எந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸை பத்தி புரியுதுன்னு செக் பண்றது, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து ஆப்போசிட்டா ஒரு 8 இருக்கும் சர்க்கிள் போட்டு அதில் அவர் குறிக்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். நிறைய வந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா இருக்காரு, ஸோ அவருக்கு அவங்கள பத்தின ஒர்க்கர்ஸை பத்தி புரியுது. இல்ல டாஸ்க் ஓரியன்டா இருக்காரு, லோ எல்பிசி வந்தா இது கொஞ்சம் இந்த பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிச்சுவேஷனல் ஃபேவரபிளா இருக்குன்னா அவருக்கு எதனா ஒரு டாஸ்க் வந்தா அவருக்கு எதெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு, ஒன்று எல்லாரோட இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, டாஸ்க் நல்லா இருக்குது, அவரோட பொசிஷன் பவர் கரெக்டா சொன்னா கேட்குற மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்காருன்னா அதான் சிச்சுவேஷனல் ஃபேவரபிள் சொல்ல முடியும். அதெல்லாம் அப்படி இருந்தா டாஸ்க் அவர் சரியா பண்ண முடியும் எதனாலும். நெக்ஸ்ட் 3D லீடர்ஷிப் மாடல் சொல்றோம். இவங்க இன்னொன்னும் ஆட் பண்றாங்க, இன்டகிரேட்டடா இருக்கிறது. ஒன்று டாஸ்க் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம ரெண்டுத்தையும் அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்றது, இது 3D லீடர்ஷிப் மாடல். அடுத்தது ஹெர்ஷி அண்ட் பிளான்செட் மாடல், நம்ம சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் மாடல்னு சொல்லுவோம். இதையும் லீடர்ஷிப் அடாப்ட்ஸ் டு ஃபாலோவர்ஸ், அந்த ரெடினஸுக்கு லெவல் ஏற்ற மாதிரி மாறுறது. ஏன்னா அந்தந்த ஒர்க்கர்ஸ் அவங்களோட ரெடினஸ், சில பேர் காம்படன்சின்னு இருக்கும், காம்படன்சினா அவங்களுக்கு வந்து பண்ண வரும் பட் பயம் இருக்கும், பேச வராது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றது. ஓகேவா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 4 ரெடினஸ் லெவல் இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இது ஒண்ணுமே இல்லை, ஒரே லீடர் எல்லாரையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணணும், அதுதான் இது. ஓகேவா, ஸோ லோ, இது மாடரேட், ஐ வெரி ஐ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லிங் ஸ்டைல், செல்லிங் ஸ்டைல், பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டைல், அடுத்தது டெலிகேட்டிங் ஸ்டைல். இது ஒண்ணுமே இல்லை, அந்த லீடர் தான் அவங்கள பண்றாரு. எப்படி இருக்காங்க அந்த பீப்புள்லாம், லோ காம்படன்சி லோ கமிட்மெண்ட்டா இருக்காங்க, அவங்களுக்கு காம்படன்சி கம்மியா இருக்கு, கமிட்மெண்ட்டும் கம்மியா இருந்தா அவங்கள என்ன பண்ணணும், டெல்லிங் ஸ்டைல்ல வேலை வாங்கணும், ஐ டாஸ்க் கொடுக்கணும், பட் லோ ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஏன்னா அந்த சமயம் வேலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுதான். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப வெரி இப்ப ஐ காம்படன்சி ஐ கமிட்மெண்ட்னா அவங்க சொல்லியே கொடுக்க வேணாம், பட் அவங்களே லோ டாஸ்க்னா அவர் கொடுக்குற டாஸ்க் அவர் அந்த அளவு ஒன்றும் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை, லீடர் அந்த மாதிரி அது. ஓகே, ஸோ இதனாலும் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அடுத்தது லீடர் மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் தியரி. இதுல அந்த ஹை குவாலிட்டி எல்எம்எக்ஸ், லோ குவாலிட்டி எல்எம்எக்ஸ் சொல்றோம். இன் குரூப்னா அவருக்குன்னு ஒரு பீப்புள், அவரை மதிக்கிற பீப்புள் சொல்றோம், ரெஸ்பெக்ட் பண்றவங்க, அந்த மாதிரி இருக்குது. அந்த லீடர் யாரெல்லாம் வந்து உள்ள ஒரு மாதிரி நம்பிக்கையா வச்சிருக்காரு, அது இன் குரூப். சில பேர் வெளியில இருக்கவங்க, ரொம்ப ஃபார்மலா மட்டும் பேசுறவங்க, வெளியில இருக்கிற குரூப். அதுதான் எந்த அளவுக்கு இன் குரூப்ல நம்ம லீடருக்கு பீப்புள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒர்க் எஃபிஷியன்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுல அவ்வளவுதான். ஸோ இதுல எப்படி எடுக்கிறாங்கன்னு வரும், ரோல் டேக்கிங், ரோல் மேக்கிங், ரோல் ரூட்டனைசேஷன். நார்மலா இந்த மாதிரி ஒரு 3 ப்ரொசீஜர்ல தான் நம்ம எடுக்கிறோம், ஆளுங்களை எடுக்கிறோம், அவங்க கூட பழகிறோம், அது ரொட்டீன் ஆகுதுன்றது. ஸோ ஸ்ட்ராங் லீடர் மெம்பர் பாண்டு தான் என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபேக்ஷன், கமிட்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரணும்னு கடைசியா வரும். அதான் எல்எம்எக்ஸ் தியரி. ஸோ இது 5 தான் நமக்கு இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை படிச்சுக்கோ. இதை எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அதுதான் நம்ம புரிஞ்சு பதில் ஆன்சர் பண்ணோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுல நமக்கு இருக்கிறது குவாலிட்டி அம்ப்ரெல்லா, இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல். இது ஒன்றுத்துக்குள்ள ஒன்று இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் இது ஓவரால் ஃப்ரேம் ஒர்க். இது ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும், இது ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும், குவாலிட்டி அஷூரன்ஸ். ஓகே, இது அடுத்தது பிடிசிஏ சைக்கிள், பிளான் டூ செக் ஆக்ட். இந்த 6 சிக்மானாலே குவாலிட்டி தான் இதுவும். ஓகே, எப்படி ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி பார்க்குறோம், அதுதான். ஓகேவா, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது பில் ஸ்மித் அண்ட் மைக்கேல் ஆரே 1986ல. இதுல 2 வருது, 6 சிக்மா. ஓகேவா, டிமைக் அண்ட் டிஎம்ஏடிவின்னு சொல்றோம், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா. ஓகே, இதோட ஃபுல் ஃபார்மையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். ஓகே, இது வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்துக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, ஏதோ இருக்கு, அதையே சரி பண்றது இது புதுசா ஒன்று பண்றது இது. டிஎம்ஏடிவி புதுசா பண்றது, டிஃபைன், மெஷர், அனலைஸ், டிசைன், வெரிஃபை. அடுத்தது நமக்கு இதுல இருக்குது குவாலிட்டி குருஸ். இதுல வால்டர் ஷெவர்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் எட்வர்ட் டெம்மிங். எட்வர்ட் டெம்மிங்ல அந்த 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு வரும். ஓகேவா, அது கொஞ்சம் நான் அதில் கொஞ்சம் கொடுத்துருப்பேன், அதை பாருங்க. அப்புறம் டெம்மிங்கோட கீ ஐடியாஸ் இதெல்லாம். அதுல இவர் சொன்னது இந்த 7 டெட்லி டிசீஸ்ன்னு சொல்லுவாரு. ஒரு மேனேஜ்மெண்ட் சரியா நடக்கலன்னா அதுல என்னென்ன இருக்கு, லாங் டேர்ம் கோல் செட் பண்ண மாட்டாங்க, அதான் புவர் பிளானிங் இருக்கும், அதுதான். நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபோன் நாலேஜ்னு சொல்லுவோம், ஒன்று பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்க வேண்டிய நாலேஜ், ப்ரொஃபோன் நாலேஜ். ஓகேவா, அதுல ஒரு 4 காம்பனண்ட் அவர் சொல்லியிருப்பார், அது வரும், அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது பிரஹலாத். இவரது அந்த
பாட்டம் ஆஃப் த பிரமிட் கான்செப்ட் எம்பசைஸ்ட். இது கொஞ்சம் அப்படியே என்னன்னு பார்த்துக்கோங்க. இது மட்டும் பிரஹலாத். ஓகேவா இருக்கும். இது இவங்க 3 பேருக்கு மட்டும் நமக்கு இந்த குவாலிட்டி குரூஸ்ல வருது. அடுத்தது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மாடல்ஸ்ன்னு இருக்கும். அதுல குட்லெவினோட 3 ஸ்டெப் மாடல். இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு தேவைப்படுது? அன்ஃப்ரீஸ், சேஞ்ச், ரீஃப்ரீஸ். ஓகேவா? எதுக்கு மாத்திரம்னு தெரியணும். மாத்திட்டு அதுக்கு அதை அப்படியே கரெக்டா நம்ம இருக்கணும். அதுல அதை ரீஃப்ரீஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஜஸ்ட் இன் டைம், போகாயோகி. இது ரெண்டுமே ஒன்னுத்த ப்ராப்பரா வேஸ்டேஜ் இல்லாம பண்ணணும். எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் அதுக்காக வந்தது தான் இது. ரெண்டும் ஜாப்பனீஸ் மாடல் தான். இது வந்து ப்ரொடியூசிங் குட்ஸ் ஒரு ஜஸ்ட் இன் டைம்ல நமக்கு தேவைன்னா மட்டும்தான் பண்ணணும். ஓகே, வேஸ்ட் குறைக்கிறதுக்காக. போகாயோகிங்கிறது மிஸ்டேக் ப்ரூஃபிங். அது பண்ணும்போதே அதுல எதனா பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறது. அதுதான் மிஸ்டேக் ப்ரூஃபிங் போகாயோகி. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த மாதிரி கான்டாக்ட், ஃபிக்ஸட் வேல்யூ, மோஷன் ஸ்டெப்னு ஒரு 3. ஓகே, இதுல நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். அவ்வளவுதான். அதை சென்சார் பண்ணும்போதே ஒரு பொருள்ல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல கரெக்டா ஒவ்வொன்றும் இங்க எங்க இருக்கணும்னு ஈவன் நார்மலா ஸ்க்ரூஸ்ல இருந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது. அதுக்கப்புறம் கரெக்ட் சீக்வன்ஸ்ல எல்லாம் இருக்கான்னு பாக்குறது. இது எதுக்குன்னா ஒரு ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாம இருக்கிறது பண்ணும் போதே பாக்குறது. ஓகேவா? ஜஸ்ட் இன் டைம் ஒன்னும் தேவைப்படும் போது மட்டும் பண்றது. இதான் ஜஸ்ட் இன் டைம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்குது காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி. இதெல்லாம் நம்ம அந்த இதுல படிச்சோம். செகண்ட் லெசன்ல படிச்ச மாதிரியே இதுலயே வரும். ப்ரிவென்ஷன் காஸ்ட், அப்ரைசல் காஸ்ட், டிடெக்டிங் டிஃபெக்ட்ஸ், இன்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட், எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட். இது அப்படியே வரும்னு பாருங்க. அப்புறம் காஸ்ட் இன் எஜுகேஷன், பிரைவேட் காஸ்ட், இன்ஸ்டிடியூஷனல் காஸ்ட், ரெக்கரிங் காஸ்ட், யூனிட் காஸ்ட். ஆக்சுவலி அந்த பிரைவேட் காஸ்ட்ல இண்டிவிஜுவல் காஸ்ட்டும் வரும். அது தப்பும் கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவல் நம்ம செலவு பண்ணி நமக்கு நாளைக்கு கிடைக்கிறது தான் இண்டிவிஜுவல் காஸ்ட், பிரைவேட் காஸ்ட் தான். நெக்ஸ்ட் டைரக்ட் இன்டைரக்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் காஸ்ட் அனாலிசிஸ். இதுவும் நம்ம செகண்ட் லெசன்ல படிச்சிருக்கோம். காஸ்ட் பெனிஃபிட்னா என்ன, எஃபெக்டிவ்னா என்ன. இது ரொம்ப மானிட்டரியா இருக்கும், இது நான் மானிட்டரியா இருக்கும். இது டான்ஜிபிளா இருக்கும், இன்டான்ஜிபிளா இருக்கும். அந்த மாதிரி வேர்டு தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், காஸ்ட் பெனிஃபிட். நெக்ஸ்ட் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏஜென்சி. இது 3 மட்டும் இருக்கும். நாக், குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது ஓகேவா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏஜென்சிஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இது 3 கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எப்போ வந்துச்சு? இது 1994 நாக் இல்லையா? நமக்கு தெரியும். குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா 1997 வருது. எல்லா குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க இவங்க ஃபுல்லாக. இது குளோபலாக பண்ணுறது இது. ஓகேவா? இதெல்லாம். ஸோ இவ்வளோதான் நமக்கு 9th லெசன்ல இருக்கிறது. ஸோ 9th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட் கொஞ்சம் இது 2-3 இடத்துல இது வரும். செகண்ட் லெசன்ல இருக்கு கொஞ்சம். ஸோ இந்த காஸ்ட், பட்ஜெட்டிங், அதெல்லாமே. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல ஒரு கொஸ்டின், இந்த குவாலிட்டி குரு சம்டைம்ஸ், 6 சிக்மால ஒரு கொஸ்டின். ஓகேவா? குவாலிட்டி அம்ப்ரெல்லா மாடல்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. லீடர்ஷிப் அப்ரோச்ல ஒரு கொஸ்டின். ஓகே, டெய்லரிசம், ஸ்வாட் அனாலிசிஸ், பெர்ட் அண்ட் சிபிஎம், போஸ்ட் கார்பு, பியூரோக்ராசியில கூட கேட்பாங்க. மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல பாக்குற எல்லாத்துலயும் ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் அதுல. ஓகே, எல்லாமே அப்படியே பாருங்க. அடுத்தது நம்ம யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன். யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். இன்க்ளூசிவ் எஜுகேஷனா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது. அது மாதிரி ட்ரெடிஷ்னல் அப்ரோச் எப்படி இருந்துச்சுன்னா செக்ரிகேட் பண்ணியிருந்தாங்க தனியா, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். இப்போ அப்படி இல்லை, இன்டகிரேட் பண்றோம் இல்லையா? பட் இன்டகிரேட்டட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே கரிக்குலம் தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த அளவு இருக்காது. பட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறோம். அது என்னன்னு இருக்கு இந்த இடத்துல. அடுத்தது பாலிசிஸ் என்னெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுச்சு இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு. என்சிஎஃப் 2005, ஆர்சிஐ ஆக்ட், ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல சர்வ சிக்ஷா அபியான் என்ன சொல்லுது? ஓகேவா? சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், சிடபிள்யூஎஸ்என். இவன் எக்ஸாம்ல கூட வெறும் இப்படி கூட கொடுப்பாங்க. அது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அப்புறம் யுஎன்சிஆர்பிடி, இது 2006 வருது. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுஎன்சிஆர்பிடி. ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் சலிக்க கேட்பாங்க சில கொஸ்டின்ஸ் எல்லாம். அதுல இதெல்லாம் ஒண்ணு. ஆர்பிடபிள்யூடி ஆக்ட்ல எல்லாத்துலயும் வரும். மொத்தம் எத்தனை டிசபிலிட்டிஸ் இருக்கு? இதுல 21 டிசபிலிட்டிஸ் இருக்கு. பிடபிள்யூடி ஆக்ட் இருந்துச்சு, 1995 வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகேவா? பர்சன் வித் டிசபிலிட்டி. அது வந்து அதுல வந்து 8 இருந்துச்சு இல்லையா? அங்க இருக்கு. இதுல எத்தனை இருந்துச்சு? 7 இருந்துச்சு இல்லையா? இதுவும் இம்பார்ட்டன்ட். 7 டிசபிலிட்டி ஆக்ட். இதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ட் வருது நமக்கு, ஆர்பிடபிள்யூடி ஆக்ட். ஓகே, அடுத்தது நேஷனல் பாலிசி ஆன் டிசபிலிட்டி 2006 வருது. யுஎன்சிஆர்பிடி.
நெக்ஸ்ட் இது அப்புறம் இம்பேர்மெண்ட்னா என்ன, டிசபிலிட்டினா ஹேண்டிகேப்னா என்ன. ஃபர்ஸ்ட் இம்பேர்மெண்ட் தான், ஏதோ பிரச்சனை எனக்குள்ள இருக்கு, அதனால நான் டிசபிலிட்டி ஆகுறேன், அதனால சில இதுல என்னால பண்ண முடியல, ஹேண்டிகேப்பை ஃபீல் பண்றேன், அதுதான் இம்பேர்மெண்ட், டிசபிலிட்டி, ஹேண்டிகேப். ஓகே. அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கம்மியா தான் இருக்கு, பட் நான் இதுல நிறைய கொடுத்துருப்பேன், நிறைய இருக்கு இது. லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அந்த யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட 15-20 கூட இருக்கும், நிறைய கொடுத்துருக்கும் இல்லையா. அது கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்டர்வென்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம், மல்டி சென்சரி லேர்னிங், இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான்ஸ், இந்த ப்ரோக்ராம் இண்டிவிஜுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இது அடுத்தது இம்பார்ட்டன்ட், அந்தந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்றது. இதுல என்னெல்லாம் இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது எப்படி இருக்கும், அகாமடேஷன் பண்றதுன்னா அந்த பசங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் பண்றது. இந்த எல்ஆர்இங்கிறது லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் என்வாயன்மெண்ட் தான், பசங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ரெகுலர் கிளாஸ் ரூம்ல பசங்க பியர் குரூப்போட கத்துக்கலாம். டிரான்சிஷன் பிளான்னாலே ஈவன் ஸ்கூல் முடிச்சுட்டு போனாலும் பசங்களுக்கு சப்போர்ட் பண்றது, ப்ராக்ரஸை மானிட்டர் பண்றது, இது எல்லாமே இந்த இதுல ஐஇபியோட ப்ரோக்ராம்ல இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கூல் ரெடினஸ் எப்படி இருக்கு, மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி அடுத்தது நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுல சேரிட்டி மாடல், மெடிக்கல் மாடல், ரீஹபிலிட்டேஷன் மாடல், சோசியல் மாடல், பயோசைக்கோ சோசியல் மாடல், ஹியூமன் ரைட் மாடல், இத்தனையும் இருக்கு நமக்கு. ஓகே, இது மட்டும் படிச்சுக்கணும். சேரிட்டி மாடல் நமக்கு தெரியும், ஒரு பிட்டியா பாக்குறது அவ்வளவுதான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மெடிக்கல் மாடல் ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளத்தோட இருக்கிறது. ரீஹபிலிட்டேஷன் அவங்களுக்கு ஏதோ தெரப்பி கொடுக்கறது. சோசியல் மாடல் ஏதோ ஒரு சொசைட்டல் பேரியர்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். பயோசைக்கோ சோசியல் எல்லாமே கலந்துருக்கும், பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோசியல். ஹியூமன் ரைட் மாடல் அவங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது. நெக்ஸ்ட் டைவர்ஸ் லேர்னர்ஸ், ஓகேவா, இது தெரியும். அப்புறம் இவாலுவேஷன் மெத்தட்ஸ், இதுலயும் அந்த ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னாஸ்டிக் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் பிளானிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ்னு இருக்கும். இல்லை அந்த யூடிஎல் மெத்தட் வரும், யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கிறது. கொலாபரேட்டிவ் டீச்சிங், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸோட ஹெல்ப்போட கொஞ்சம் ஜென்ரல் டீச்சர் சொல்லி கொடுக்கறது. அப்புறம் கிளாஸ் ரூம் அகாமடேஷன்ஸ் எப்படி இருக்கும், மாடிஃபைடு இன்ஸ்ட்ரக்ஷன், அசிஸ்டிவ் டூல்ஸ் எல்லாம் அந்தந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தான் அகாமடேஷன் சொல்றோம். அப்புறம் அசிஸ்டிவ் அண்ட் அடாப்டிவ் டெக்னாலஜி, அசிஸ்டிவ் டிவைஸ்னா அவங்களுக்கு தேவை, ஏதோ ஒன்று பண்றதுக்கு கண்டிப்பா தேவை, வீல் சேர் இருந்தால் நகர முடியும், ஸோ அதுதான் அசிஸ்டிவ். ஆக்சுவலா அடாப்டிவ்ங்கிறது அது இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அவங்களால. ஓகேவா, அவங்க அதே மாதிரி அடாப்டிவ் டிவைசஸ் அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி பண்ணும். ஓகே, அவங்க கண் குறைக்கு ஏற்ற மாதிரி பண்றது, அந்த மாதிரி அதெல்லாம் அடாப்டிவ் சொல்றது. நெக்ஸ்ட் ஐஇபிங்கிறது இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இதுவும் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐஇபி. ஓகே. நெக்ஸ்ட் ஐசிஎஃப் மாடல், இது WHO பண்றது. இவங்க இந்த மாதிரி 3 விஷயம் பார்ப்பாங்க, வெறும் அவங்க டிசபிலிட்டி மட்டும் கிடையாது, இது எல்லாமும் இருக்கணும். ஓகே, ஃபங்க்ஷனிங் அண்ட் டிசபிலிட்டி, கான்டெக்சுவல் ஃபேக்டர், ஹெல்த் கண்டிஷன், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இது என்னன்னா ஆக்சுவலா அவங்க ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்து இல்ல ஃபெசிலிட்டி இல்லாம இருந்தா எந்த அளவு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தா ஓரளவு அவங்களால நெக்ஸ்ட் லெவல் பண்ண முடியும்ன்றதை காட்டுறதுக்கு தான் இது. இது ஒரு ஹோலிஸ்டிக் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கும். ஓகே, அதுல தான் ஃபங்க்ஷனிங் அண்ட் டிசபிலிட்டி. நெக்ஸ்ட் பிளானிங் பிரமிட், அதே தான் இது. ஸ்கியூ மெட்டல், இது இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல ஒரு டீச்சர் எப்படி செட் பண்ணணும், பேஸ், மிடில், டாப்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் எல்லா குழந்தையும் படிக்கும், இல்ல சில குழந்தை படிக்கும், சில குழந்தை அந்த மாதிரி மேல மேல போகும். வாட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் லேர்ன், அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் செட் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரிங்கிறது ஒன்று பண்றதுக்கு முன்னாடி டீச்சர் எல்லாத்தையும் செக் பண்ணணும், ஸ்டூடெண்ட் டாபிக் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் செக் பண்றது. அகாமடேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா, இந்த டிகிரி ஆஃப் லேர்னிங் தான் நம்ம பார்த்ததுங்க. பேஸ் இது பார்க்குறோம், இதுதான் டிகிரி ஆஃப் லேர்னிங்ல வர்றது. பேஸ், மிடில், டாப்ன்றது டிகிரி ஆஃப் லேர்னிங். இது அந்த ஸ்டெப்பு, லெசன் ஓவர்வியூ பண்றோம், அப்புறம் டிகிரி ஆஃப் லேர்னிங் பார்க்குறோம், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி செட் பண்றோம், சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, அப்புறம் இவாலுவேஷன், அப்புறம் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் இந்த பிளானிங் பிரமிடோட ஸ்டெப்ஸ். ஓகே, அடுத்தது பேரியர் டு இன்க்ளூஷன் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் பார்க்குறோம். கடைசியா நமக்கு இதுல இருக்கிறது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஓகே, இது எல்லாமே 21A ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி. நெக்ஸ்ட் 45ங்கிறது டிபிஎஸ்பி, அது ஓகேவா, டைரக்டிவ் பிரின்சிபல். இது 6 years அந்த இந்த குழந்தைங்களுக்கு பண்றது இப்போதைக்கு. ஓகேவா, இது 42nd படிச்சோல 86th அமெண்ட்மெண்ட்ல சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 46 இது பண்ணுது. இது என்ன, இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு இருக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல தனியா. ஓகேவா, ஸோ இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 51A, 51(1), 16(1), 29 and 30 ஃபுல்லாக மைனாரிட்டி வருது. 350, 350A.
ஓகேவா? இது லாங்குவேஜ் மதர் டங்க்ல பண்றது 358. ஸோ அட்லீஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பா இந்த ஆர்டிகல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம யூனிட் 7, 8, 9, 10ல இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம 10 யூனிட்டுமே ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இது நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன். இது ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இன்னும் 2-3 நாளைக்கு அதையே படிங்க. மெயின் படிங்க. ஓகேவா? மெயின்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இது லாஸ்டா டக் டக்குன்னு பார்க்கறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ட்ரை பண்றீங்களா எம்சிக்யூ? யூனிட் 7, 8, 9, 10 எல்லாத்துலயும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எது வருதோ எல்லாம் பண்ணி பார்ப்போம் 7:30 வரைக்கும். இது பாருங்க. Seventh lesson, which of the following statements? Try பண்ணுங்க. So இதுக்கு ஆன்சர் டி, ஏடிஇ ஆன்சர். ஓகே, கிரைட்டீரியா தெரியும் நமக்கு. இது ஏ கிரைட்டீரியா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ரிலேட்டட் டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். எனது ப்ரீ டிட்டர்மைண்ட் எதனா ஒன்று வச்சுட்டு பண்றோம் இல்லையா? ஸோ ஓகே, ஏடிஇ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப டிஸ்கஷன் போக வேண்டாம். பாருங்க ஆன்சர். நெக்ஸ்ட். The diagnostic assessment is a part of formative assessment. Okay, next. இதுக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு, நீங்க அப்புறம் பாருங்க. ஓகே, டவுட் இருந்துச்சு. So it reflects a view of learning. Sometimes it's used to plan future learning goals set பண்ணுவோம் இல்லையா? But reflects a view of learning. அவ்வளவுதான், நம்ம வேற எதுவும் இங்க இது பண்ணல. நெக்ஸ்ட். ஓ, இதுல இது மிஸ் ஆயிருக்குல்ல. ஓகே, ஆண்ட்ரோகாஜி இன்வால்வ்ஸ். இதுக்கு 3 பி அண்ட் சி. இதுக்கு இது மிஸ் ஆயிருக்கு, நான் சொல்லிடுறேன். ஆண்ட்ரோகாஜி செல்ஃப் டைரக்டட் லேர்னிங், லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது ஆப்ஷன்ஸ் நான் மறந்துட்டேன். இதுல யங்கர் சில்ட்ரன் இருக்கிறதுனாலே இது வராது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிடுங்க. அதே மாதிரி டீச்சர் லெட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்ட்ரோகாஜில இருக்காது. எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனும் ஆண்ட்ரோகாஜில இருக்காது. இன்ட்ரின்சிக்கா தான் இருப்பாங்க ஆண்ட்ரோகாஜில. கொஞ்சம் குயிக்கா படிக்க கத்துக்கோங்க. டக் டக்குன்னு பண்ணுவோம். இதில் பார்த்தோன்னே டக்குன்னு போட்டுடலாம். யங் லேர்னர்ஸ் வரவே வராது. ஆண்ட்ரோகாஜினால அடல்ட்ஸ் மட்டும்தான். ஸோ 3 கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. அதை அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் பண்ணோடனே நமக்கு ஆன்சர் வந்துடும். செல்ஃப் கான்செப்ட், ஓரியன்டேஷன் டு லேர்னிங் ஆண்ட்ரோகாஜியில் இருக்கும். ஓகே, அடுத்தது. இதுக்கு ஏஜ். ஓகேவா? பெடகாஜி ஆண்ட்ரோகாஜி ஃபர்ஸ்ட் மெயின் டிஃபரன்ஸ் ஏஜ். நெக்ஸ்ட்.
ஓகேவா? இது 3மே தான். ஓகே? 3மே. நெக்ஸ்ட். இது சப்ஜெக்டிவ் கொஸ்டின். பட் இது தெரிஞ்சிரும். இப்ப பெடகாஜி ஓகேவா? சின்ன பசங்களுக்கு அந்த அளவு எழுத வராது இல்லையா? ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல். அதுதான் இங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மே நாட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரெக்வயர்ட் ஆஃப் தெம் இன் ரிஃப்ளெக்டிவ் ரைட்டிங். முக்காவாசி ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல் ஆண்ட்ராகாஜிக்கு யூஸ் பண்றது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட். எக்ஸாம்ல பேப்பர் 2க்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. பேப்பர் 1க்கு 1 ஹவர். ஸோ 3 ஹவர்ஸ் இருக்கு நமக்கு. டைம் ஃபாஸ்ட்டாக போகும். இது ப்ரொவைடிங் மோர் ரிஃப்ளெக்டிவ் ஸ்பேஸ் ஃபார் குவாலிட்டி லேர்னிங். இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் கொஸ்டின் அடிக்கடி வரும். ஓகே, நெக்ஸ்ட். இது லேர்னிங் ஜேர்னல். ஓகே, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லேர்னிங் ஜேர்னல். இது அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்புறம் பாருங்க. எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே நான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்பிளனேஷன். ஏன் அது இல்லைன்றதும் புரியும். இது 3மே ரைட்டு தான். நம்ம இது 7th லெசன்ல படிச்சோம் இல்லையா? பெடகாஜிக்கல் அனாலிசிஸ். அந்த கண்டென்ட்டை பிரித்து சின்னதாக ஃப்ரேம் ஆக்கி அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி. ஓகே, ஸோ அடுத்தது. ஓகே, தான் பெடகாஜிக்கல் அனாலிசிஸ். கரெக்டாக அதே டெஃபினேஷனே கொடுத்துட்டாங்க. பிரேக்கிங் கரிக்குலம் அண்ட் ஃபார்மிங் பெடகாஜிக்கல் டெக்னிக்ஸ் which help learners to better understand the topic as well as to cater to their individual needs is called. Next. இதுல எது காம்பனன்ட் கிடையாது. ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம்ல இதே தான் நம்ம பண்ண போறோம். ஸ்க்ரீனை பார்ப்போம், ஆன்சரை பண்ண போறோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் இப்போ வரும். அப்போதான் ரீட் பண்றது ஃபாஸ்டா ஆகும். அப்போதான் ஸ்க்ரீனை பார்த்து. ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் இல்லையா? ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அதில் கிடையாது. மற்ற 3ம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். அசெஷன் ரீசன் கொஸ்டின். குயிக்காக படிங்க. 2மே ரைட்டு தான் இல்லையா? ஸோ பெடகாஜிக்கல் அனாலிசிஸ்னாலே ஒரு சிஸ்டமேட்டிக் ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறோம். அந்த கரிக்குலம் கரெக்டாக பிரித்து எதுக்காக ஒரு எஃபெக்டிவாக அதை கிளாஸில் கொண்டு போகாதான் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்.
இது ஆன்சர் டி. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து மோரிசன். ஹெர்பர்ட் வந்து மெமரி லெவல் எம் ஒன்னா வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மோரிசன். மெமரி லெவலுக்கு தான் ஹெர்பர்ட், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மோரிசன். ஸோ மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் தாட்லெஸ் டீச்சிங் சொல்றோம். இது மெமரி லெவல் டீச்சர்ஸ் லேக்ஸ் பர்செப்ஷன். பெருசா இது இருக்காது. அட் த மெமரி லெவல் டீச்சிங் லேக்ஸ் பர்சன். பசங்க அந்த அளவு யோசிக்க மாட்டாங்களா, ரோட் மெமரைசேஷன் தானே பண்றாங்க, அதுதாங்க சொல்றாங்க. தாட்லெஸ் டீச்சிங் இது கொஞ்சம் அது இதுவாகும், பட் நம்ம புக்லலாம் இருக்கும் தாட்லெஸ். ஏன்னா பசங்க அவ்வளோ புரிஞ்சுக்காமையும் மனப்பாடம் பண்ணிடும் அந்த லெவல்ல. அடுத்தது இது நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க டக்கு இல்லையா, காக்னேட்டிவ் டொமைன். ஏன்னா இங்க திங்கிங் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் இது ரிலேட்டடா வந்தா காக்னேட்டிவ் தான். டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன். ஓகே, ரெமிடியல் கிளாஸஸ், ஸ்ட்ரென்த் வீக்னஸ், அதுதான் diagnostic. So conducted before instruction or remedial action. It helps identify learning gap, difficulties and misconceptions in students. கண்டிப்பா நம்ம பண்ற இந்த எம்சிக்யூஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் படிச்சுக்கோங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரே தடவை. நெக்ஸ்ட் இது எந்த இடத்துல டிஸ்டிங்ஷன் வரும்? ரோல் ஆஃப் ப்ரீவியஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஆண்ட்ரோகாஜில தான் நிறைய அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல படிக்கிறது. பெடகாஜி சின்ன பசங்க இல்லையா, இருக்காது. இதுதான் மெயின் ரோல் ஆஃப் ப்ரீவியஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லேர்னிங். டிஸ்டிங்ஷன், மெயின் டிஸ்டிங்ஷன். ஓகே, இதுல எந்த ஸ்டெப் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், வெரி குட். அசஸ்மெண்ட் அதில் கிடையாது இல்லையா. ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்டேஷன், அசோசியேஷன் அதில் இருக்கு. ஹெர்பர்ட் சொன்னதுல ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்டேஷன், அசோசியேஷன், ஜெனரலைசேஷன், அப்ளிகேஷன். இது நமக்கு இதுலயும் உதவும். ஓகேவா, பேப்பர் 1க்கும். நெக்ஸ்ட் குட். இது கண்டென்ட் ஓரியன்டட் கிடையாது. ஓகேவா, ஆண்ட்ரோகாஜில தேவைன்னா படிப்பாங்க, ரெலவெண்டா இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரையர் லேர்னிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அடல்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் பிளானிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் கண்டென்ட் ஓரியன்டட் கிடையாது. ஓகே, நாட் அ பிரின்சிபல். ஓகேவா, அவர் சொன்ன அந்த 6 பிரின்சிபல் இதெல்லாம் செல்ஃப் டைரக்டட், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டா இருப்பாங்க, கோல் அண்ட் ரெலவன்ஸ் ஓரியன்டா இருப்பாங்க, ப்ராப்ளம் சென்டர்ட், இன்டர்னலி மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ஓகேவா, கண்டென்ட் இருக்காது. நெக்ஸ்ட் இது ஆக்சுவலா அந்த நம்ம அந்த ப்ரமிட்ல கொடுத்துருக்கோம். அப்ளைக்குன்னா என்னன்னா வரும், அது சின்ன சின்ன வேர்ட்ஸ் நிறைய வரும் இல்லையா, டீச்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணா அதை அவங்க அப்ளை பண்றது, அது எதுல வரும்ன்றது. ஓகேவா, ஸோ இந்த கொஞ்சம் ஒரு தடவை அந்த பிக்சரை பாருங்க, அதுல இருக்கு. அதுல லிஸ்ட் பண்றதுனா என்ன, கேரக்டரைஸ் பண்றதுனா என்ன, சரி, அதுல வர்றதுதான் இந்த கேட்டகரைஸ், கேரக்டரைஸ். ஓகேவா, அப்ளை பண்ண நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருந்தால் அதை நம்ம பண்ண முடியும், கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அங்க இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் யோசிச்சுன்ற கொஸ்டின் தான். ஸோ அதுக்கு இங்க இருக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் நான் கொடுத்துருக்கேங்க. ஓகே, லிஸ்ட் ரீகால் பண்றது, எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், ஐடென்டிஃபை பண்றதுன்னா அண்டர்ஸ்டாண்ட்ல சேரும். ஏன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்ளை பண்றதுன்னா யூஸ், கேட்டகரைஸ், இம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை அப்ளை பண்றது.
அனலைஸ் பண்றது நெக்ஸ்ட் லெவல், கம்பேர் பண்றது, டிஸ்டிங்விஷ் பண்றது, இவாலுவேட் பண்றதுனா ஜட்ஜ் பண்றது, ஜஸ்டிஃபை பண்றது, கிரியேட் பண்றதுனா டிசைன், கம்போஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதெல்லாமே சார் 7th லெசன்ல வருது. டைனமிக் மாடல் ஆஃப் லேர்னர் அட்டானமி லெவல். இது ஒரு பிக்சர்ல கொடுத்துருப்பேன், சர்க்கிளா இருக்கும், எப்படி வேணா இன்டர் கனெக்ட் ஆகலாம் அது. ஓகேவா? அதுதான் லேர்னர் அட்டானமி. இதுல என்னெல்லாம் வரும்னா இதான் வரும். காக்னிட்டிவ் இருக்கும், மெட்டா காக்னிட்டிவ், ஆக்ஷன் ஓரியன்டா இருப்பாங்க, அஃபெக்டிவ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும் ஒரு லேர்னர் அட்டானமி. ஓகே, இது கொஞ்சம் ஓகே, இதுல எல்லாமே இங்க இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்புறமா அடுத்தது யார் ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பண்ண 2001ல பண்ணது. 2 பேரும் பண்ணாங்க, லாரின் ஆண்டர்சன் அண்ட் டேவிட் கிராத்வோல். ஓகேவா? 2 பேரும். இது என்னன்னு பார்த்து நெக்ஸ்ட் when judgments are based on the information present in our memories-ங்கிறது ஹியூரிஸ்டிக். ஏன்னா சில பயம், சில இது நம்ம மனசுல இருக்கும்ல, அதை பத்தி நம்ம கேட்கும்போது திரும்பி அந்த பயம் வரும். இது ஹியூரிஸ்டிக்னால. இன்னொன்னு நாலேஜ் ரிலேட்டடாகவும் சொல்லுவாங்க. அதை இன்டர்பிரட் பண்றது, அவங்க சொல்றதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறது, அதுவும் ஹியூரிஸ்டிக்ல சேரும். ஓகே, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது வருது. திஸ் இஸ் அ மென்டல் ஷார்ட்கட் where people judge the likelihood or frequency of an event based on how easily examples come to mind. ஓகே, இது கொஞ்சம் availability heuristic. General term for mental shortcuts, not specific heuristic. Okay, the question maybe இது தப்பு பண்ணிருக்கேன். availability heuristic ன்னு வரணும். Okay, availability heuristic. Okay, answer D இதுக்கு. Okay, not heuristic, availability heuristic. Okay, இது கொஞ்சம் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஹியூரிஸ்டிக்ன்றது டக்கு நமக்கு தோன்றது, not specific to memory based judgment. Okay, general term for mental shortcuts. இது ஒரு நியூ டேர்ம் தான். நெக்ஸ்ட் இது பாரு. e-portfolio. இதுக்கு ஆன்சர் பி, BCAED. ஓகேவா? BCAED. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அனலைஸ், அப்புறம் டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், எவாலுவேட். ஓகே, அடி மாடல் வருது இல்லையா? சீக்வென்ஷியல் ஆர்டர், 2 ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ. இது பார்க்கும்போது ஏன்னா இதுல இது யூஸ் பண்றோம், அடி மாடல். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனுக்கு யூஸ் பண்றதுனால அது வருது, அலைன்டு வித் இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் ப்ராசஸ். ஸோ அதுவும் யூஜிசியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் analytical rubrics. எது கிடையாது. ஓகேவா? இட் இஸ் குட் ஃபார் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கிடையாதுங்க. நாட்னு கொடுத்துருக்காங்க. இது டயக்னாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஃபார்மேட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும். இட் இஸ் ஈஸியர் டு லிங்க். அனாலிட்டிக்கல் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்க்குறோம் இல்லையா நம்ம, அனாலிட்டிக்கல்ல எல்லாமே தெரியும்ல, அதனால அது. ஓகே, டீடைல் பிரேக் டவுன் இருக்கு, ஈஸியர் லிங்க் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எதுனா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கிடையாது. ஓகேவா?
இந்த காம்படன்சி பேஸ்ட் எவாலுவேஷன்னாலே நம்ம ஒரு ப்ரீ கிரைட்டீரியா செட் பண்றதுனால இது கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கோர்ஸ். காம்படன்சினா நம்ம ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்போம், இந்த ஸ்கில் அவங்க பண்ணணும், அதான் ஓகேவா. கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கோர்ஸ் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டும் காம்படன்சி பேஸ்டு கரிக்குலம் வருது. இதை பாருங்க, நெக்ஸ்ட் லெசன் நம்ம போவோம். அடுத்தது இம்ப்ரூவிங் டீச்சர் எஃபிஷியன்சி இன் கிளாஸ் ரூம் டீச்சிங் ஒன்று வருது. அடுத்தது பிளாண்டரோட இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். வேணா எந்த ஒரு கொஸ்டின் பாரு, பிளாண்டர் சூப்பர். பிளாண்டர் எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, வெர்பல் பிஹேவியருக்கு. ஓகே, கேலோவே கேலோவே சிஸ்டம் ஆஃப் அப்சர்வேஷன் என்கரேஜிங் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் ரெண்டு இருக்கும், அதாவது ஆர் பார்ட் ஆஃப் இது கொஞ்சம் யோசிக்கணும். இது நான் வெர்பலுக்கு போயிடக்கூடாது. இவங்க என்கரேஜிங் ரெஸ்ட்ரிக்டிங் மொத்தம் 4 பண்ணுவோமா, டைரக்ட் இன்ஸ்ட்ராக்ஷன் இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன் ரெண்டு இதில் நம்ம சொல்லுவோமா. அதில் என்கரேஜிங் ரெஸ்ட்ரிக்டிங் இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இதுக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ கேலோவேல வரும் என்கரேஜிங் பிஹேவியர், ரெஸ்ட்ரிக்டிங் பிஹேவியர்ல இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ல வருது. நெக்ஸ்ட் இது அடுத்து 10 row 10 column, ஏன்னா 10 into 10 மேட்ரிக்ஸில் இருக்கும் வருது. ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இல்லை, 10 வரைக்கும் 10 into 10. Which of the following is not the purpose of Flander interaction analysis category system? இது எல்லாமே நம்ம செக் பண்றோம், ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன். பட் இல்ல இது செக் பண்றோம் டு நோ வெதர் த டீச்சர் இஸ் லைக்டு பை ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது பார்க்கறது இல்ல, எப்படி இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு தானே செக் பண்றோம். டீச்சர் எவாலுவேட் தேர் வேஸ், ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு, வெர்பல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் டு நோ வெதர் த டீச்சர் இஸ் லைக்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது நம்ம செக் பண்றது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் ஃபிளாண்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ், அதையும் பாருங்க. ஓகே, என்கோடிங் டீகோடிங், அது எழுதுறது அவங்க மார்க் பண்றது, அதுல இருந்து அவங்க இன்டர்பிரட் பண்றது. ஓகே, ஸோ இதே தான் இருக்கு. இப்போ யூனிட் 8 பண்ணுவோமா. யூனிட் 8 பாருங்க, எஜுகேஷன் டெக்னாலஜி. டக்கு நீங்க இன்டகிரேட் மீடியா வந்துருச்சுன்னா உடனே அஷ்யூர் மாடல் போயிடுது. அஷ்யூர் மாடல் தான் மீடியாவோட இருக்கிறது. நெக்ஸ்ட் இல்லை எலிமினேஷன் யூஸ் பண்ணி கூட பண்ணிடணும் டக்குன்னு. ஏன்னா சின்க்ரனஸ் வந்துருச்சு, ரியல் டைம் ஃபீட்பேக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சி ஆன்சர் இது இல்லை, இதுதான் இருக்கு. ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ் கேன் லேர்ன் இன் தேர் ஓன் டைம் அண்ட் ஷெடியூல் வரவே வராது. அப்போ பி வராது அந்த ஆன்சரு, அப்படின்னா இது ஆன்சர் பி அண்ட் சி. ஓகே, ரைட். இந்த இடத்துல அப்ரோச்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ அன்னைக்கு அப்படியே பார்க்கும்போது கரெக்டாக பாருங்க, இது தப்பு. அனலைஸ்ல வரும், ஆடி மாடல்ல அனலைஸ் வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 ரைட்டு தான். ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ், இவாலுவேட், கிரியேட் ரெண்டுமே ரைட்டு தான். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்
இந்த இதுக்கு ஆன்சர் பி. இந்த எபிஸ்டமாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியல. எபிஸ்டமாலஜி அவங்களுக்கு எப்படி நாலேஜ் கிடைக்குது, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக தான் பண்ணுறோம். எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர் இல்லையா. ஸோ இது லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ த சர்ச் ஃபார் எபிஸ்டமாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் நெக்ஸ்ட் இது ஐசிடியோட கொஸ்டின் தான். இது வர்ச்சுவல் லேப்ஸ் என்ன, ஸ்வயம் பிரபா, யந்திரா, நேஷனல். இது பாருங்க, இயந்திரம்னாலே இந்த கொஞ்சம் இந்த ரொபாட்டிக்ஸ் இருக்கும், ஸ்வயம் பிரபா சேனல்ஸ் இருக்கும், வர்ச்சுவல் லேப்ஸ் தெரியும், என்டிஎல்னா அதில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, இது கொஞ்சம் நீங்கள் பண்ணிடுவீங்க. இது பாருங்க, which of the following are the asynchronous learning platform? இதுக்கு ஆன்சர் பி, ஏசின்க்ரனஸ். இந்த கூகுள் மீட் வராது இல்லையா, ஒன்னா நம்ம பண்றது கூகுள் மீட், அப்ப டி அடிச்சிருங்க. அதே மாதிரி வெப்எக்ஸும் வராது, அப்போ பிஎன்சி. ஓகேவா. கேன்வாஸ், மூடல். அதே மாதிரி சின்க்ரனஸ் லேர்னிங் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இது அதுல வந்த மாதிரி அதே கொஸ்டின் தான். இது which of the following is not your platform for MOOCs-னு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. மூக்கோட பிளாட்ஃபார்ம் கிடையாது. இதுக்கு ஆன்சர் சொல்றது ஸ்வயம் பிரபா. ஓகே, ஸ்வயம் பிரபா டைரக்ட் டு ஹோம் டிவி சேனல் தானே, இன்டர்நெட்ல வருதுல. இது மூணுமே வரும், பிளாக் போர்ட், எடெக்ஸ் அண்ட் ஸ்வயம். ஓகேவா, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்ல வர்றது. இது ஒரு டிடிஹெச் சேனல், நாட் எ புக் பிளாட்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுவும் அதே தான், டெக்னாலஜி அண்ட் மீடியா திரும்பியும் வந்திருக்கு. அஷ்யூர் மாடல். இந்த மெத்தடிக்ஸ் அதில் சொல்லியிருப்பேன் நான். இந்த மெத்தடிக்ஸுங்கிறது அந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங்ல வர ஒரு இது. ப்ரோக்ராம்டு லேர்னிங்னா கொஞ்சம் ரியல் டைம், அப்பயே ஃபீட்பேக் வரும், இது வரும். இது ஏசின்க்ரனஸ்ல வராது. ஓகேவா. இந்த மெத்தடிக்ஸ் வேர்டு வந்தாது. இது சயின்ஸ் ஆஃப் லேர்னிங்னு சொல்லலாம் இது ஆக்சுவலா. ஓகே, சயின்ஸ் ஆஃப் லேர்னிங் கொடுத்துருங்க. சயின்ஸ் ஆஃப் லேர்னிங் சொல்றாங்க, ப்ரோக்ராம்டா இருக்கும் அது. இது வந்து மெத்தடிக்ஸ் வராது, மற்றதெல்லாம் ஏசின்க்ரனஸ்ல வர்றது. ஓகே, இது கொஞ்சம் ஏசின்க்ரனஸ் லேர்னிங், அது ப்ரோக்ராம்டு லேர்னிங்ல வர்றது. அது இது ட்ரை பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட். இது கிடையாது. ஓகே, டி கிடையாது. இதுல போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் கண்டெயின் ஆன்சர் ஷீட்ஸ் கிடையாது. மற்றதெல்லாம் இருக்கும், ஒரு அசஸ்மெண்ட் டூல், ஒர்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இண்டிகேட்டிங் லேர்னிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல. ஓகே. Who insisted on accumulated wisdom for teachers? இது சொன்னது டிஎஸ் ஷூல்மேன். ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூமுலேட்டட் விஸ்டம் ஃபார் டீச்சர்ஸ், ஷூல்மேன் சொல்றது. நெக்ஸ்ட் இது ஒரு எஜுகேஷனல் டெக்னாலஜிஸ்டாக இருக்கவங்க எதெல்லாம் தேவைப்படும் அவங்களுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் பண்ணுவாங்க, மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷனல் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், லேர்னிங் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே தேவைப்படும் ஒரு எஜுகேஷன் டெக்னாலஜிஸ்டாக இருந்தால். ஸோ ஆன்சர் டி. ஓகே, இதுல இல்லாதது வெப் நெட்வொர்க். இந்த சிஸ்டம் அப்ரோச் படிச்சோம் 5 இருக்கும் இல்லையா, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், என்வாயன்மெண்ட் இருக்கும். இது இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி வர்றது தான் நமக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுல எது இல்லைன்னு பார்த்து எரேஸ் பண்ணி ஃபாஸ்டா முடிக்கணும். இதுதான் இது. அரேஞ்ச் த ஃபர்ஸ்ட் 5 இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ்ட் இன் இ-லேர்னிங் இன் சீக்வென்ஷியல் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க.
இல்லைன்னா இப்படி போயிடுங்க. ஏ இருக்கு, ஏ இருக்கு, சி இருக்கு. சி இருக்குமா? டிசிஷன் மேக்கிங் வராது ஃபர்ஸ்ட். ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ணுங்க நீங்க. அந்த மாதிரி டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணணும். ஃபைவ் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் இந்த அஞ்சுத்தையும் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்டேஷன் பண்றோம். ஸோ த வெப் பேஜ் டிஸ்பிளே டெக்ஸ்டுவல் அஸ் வெல் அஸ் கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃபார் லேர்னர்ஸ். இ லேர்னிங் பண்ணா ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இ லேர்னிங் நான் பண்ணல, மெட்டீரியல் நான் ஜஸ்ட் லேர்னிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்டேஷன் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா டிசிஷன் மேக்கிங், கம்ப்யூட்டர் அண்ட் வெப் டெக்னாலோ லேர்னர்ஸ் டு மேக் டிசிஷன் என்ன, அதுக்கப்புறம் லிங்க் பண்ணும் இல்லையா, அந்த லிங்க் போது. அதுக்கப்புறம் கைடன்ஸ் அண்ட் கொலாபரேஷன், இமெயில் அண்ட் ஆன்லைன் ஏசின்க்ரனஸ் டிஸ்கஷன் கொலாபரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் வேணா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் என்ன டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீட்பேக். இது இ லேர்னிங். ஏதோ ஒன்று நான் இன்டர்நெட்டில் படிக்கிறேன்னா எந்த மாதிரி படிப்பேன்? ஓகே, இது கொஞ்சம் ஓகே. இதில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்டேஷன். முதல்ல இன்ஃபர்மேஷன் பார்க்குறேன் என்ன வருது, அதுக்கப்புறம் நான் டிசிஷன் மேக் பண்ணுறேன், எப்படி படிக்கணும்னு பார்க்குறேன். ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட் இது இதில் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறது. இது ரெண்டுமே ரைட்டு தான். ஓகே, அசஸ்மெண்ட் தேவைதான்றது. அடுத்தது 5E மாடல். இதில் இல்லாதது எக்ஸ்டென்ட் இல்லையா? இதில் எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், எவாலுவேட் அதெல்லாம் அதில் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக அப்புறம் பாருங்கள். பெடகாஜிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் இருக்கு. ரிஃப்ளெக்டிவ் பற்றி. ஓகே, இதுவும் இது வந்து திருப்பி NEP 2020 இருக்கு. இது கேலோவே இது திருப்பி ரிப்பீட் ஆகுது இந்த இடத்துல. இது என்னன்ற கீ இன்ஃபர்மெண்ட். இந்த கீ இன்ஃபர்மெண்ட் இன்டர்வியூ, கீ இன்ஃபர்மெண்ட் நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து கிடைக்குது. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங்னா என்ன, நெட்வொர்க்டு லேர்னிங்னா என்ன, இது கனெக்டிவிசம் இதுதான். ஓகே, நெட்வொர்க்டு லேர்னிங் அப்படி வந்தால் கனெக்டிவிசம் வரும். அது மட்டும் கொஞ்சம். மற்றபடி மூக் கோர்சஸ் பற்றி இருக்கு. போட்காஸ்ட் அண்ட் வோட்காஸ்ட். ஓகே, இது அதுக்கப்புறமா இந்த விஷயம் அங்கே பார்த்தது இருக்கும். நெக்ஸ்ட் இது ஓகே, இதுவும் அதே தான். எல்எம்எக்ஸ் பற்றி, ரூப்ரிக்ஸ் பற்றி இருக்கு. ரெண்டு மெத்தட் இதில் எக்லெக்டிக் நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த இது வருது கொஸ்டின். இது ஐசிடி பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கு. மல்டி சென்சரி மீடியா, மல்டி சென்சரி எல்லாமே நமக்கு கொடுக்கறது மல்டி சென்சரி. அப்புறம் இது ரிசர்ச் பற்றின கொஸ்டின். இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஷோத் கங்கா, ஷோத் கங்கோதி, ஷோத் சிந்து, யாந்த்ரா, பாட்ஷாலா. ஓகே, அது நம்ம இதுக்கு உதவும். இது கேக்னேவோட ஈவெண்ட்டு. இது திருப்பி ஏசின்க்ரனஸ் லேர்னிங் வருது. ஓகேவா? இது எல்லாமே எஜுகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட்ல வருது. 9th ஒரு 5 கொஸ்டின்ஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதை என்னன்னு பார்த்துலாம். இதில் என்ன வருதுன்னா இதே தான் போஸ்ட் காப்பி. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை பற்றின கொஸ்டின் வருது. நெக்ஸ்ட் இது என்னன்னு மட்டும் பாருங்க. என்னெல்லாம் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ரெஃபர் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்க. எல்லாத்துலேயும் ஸ்பேஸ் இருக்கு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. பட் எல்லா யூனிட்ஸ்லையும் கண்டிப்பாக 30 கொஸ்டின்ஸ் தேவை. அந்த அளவு அதாவது ஷார்ட் பண்ண முடியல. இது டெய்லர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்தாலே டெய்லர். ஓகே, டெய்லரிசம் வர்றது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இது கொஞ்சம் இதில் மற்றவங்களுதும் இருக்குது. எல்டோன் மேயோ யாரு, ஓகே, அதெல்லாமும் இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து போஸ்ட் கார் வந்து குலிக் அண்ட் உர்விக். இந்த நேம் அதில் நம்ம படிக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் இது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி தான் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பியூரோக்ராட்டிக். இது பாருங்க, வாட் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட்.
இது இட் இஸ் டைம் டேக்கிங், ஹைரார்கி இருக்கும், எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் இருக்கு, பட் இட் இஸ் டைம் டேக்கிங் மெயின். ஓகேவா? மெயின் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. மேபி எம்ப்ளாயி இரிட்டேட்டட் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மெயின் அது. இது ஆர்கனைசேஷனல் கிளைமேட் பத்தி. ஓகேவா? ஹவு டஸ் இதை கொஞ்சம் படிச்சுப்பாரு. இதில் எதை அஃபெக்ட் பண்ணுன்னா ப்ரொடக்டிவிட்டி லெவல் அண்ட் மோட்டிவேஷன் லெவல். ஒரு நெகட்டிவ் கிளைமேட்டாக இருந்தால் அங்கே சரியாக வேலை செய்ய மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் வெப் வருது. அடுத்தது இதுவும் அதே மாதிரி அசெஷன் ரீசனிங் கொஸ்டின் லீடர்ஷிப் பற்றி இருக்கு. ஓகே, அது இது தியரி, டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் தியரி, டிரான்சாக்ஷன் தியரி, கான்டிஜென்சி. நம்ம இது ரெண்டு தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சர்வெண்டா இருக்குது, வேற ஒண்ணுமே இன்னும் கொஞ்சம் இதுவா வேலை செய்யறது, அதுதான் சர்வெண்ட் தியரி. சர்விங் அதர்ஸ் நீட்ஸ் எம்பவரிங். ஓகேவா? அது அடுத்தது இதுவும் அதே மாதிரி விச் ஆஃப் த தியரிஸ், இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று. எதுல வந்து கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கன்சர்ன் ஃபார் எம்ப்ளாயிஸ் மேனேஜரியல் கிரிட். ஓகே, ஸோ இதுல இருக்கு. இந்த எம்சிக்யூஸை பார்க்காம விடாதீங்க, ஏன்னா நிறைய இதுல டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணதே தேவை. அது இருந்தால் தான் நமக்கு நம்ம பண்ண தப்பு தெரியும். ஸோ பிடிசி ஆக்ட்னா என்ன, ஸ்டாண்ட்னா இது எட்வர்ட் டெம்மிங், இது மறந்துடாதீங்க. பிடிசிஏ வந்தாலே எட்வர்ட் டெம்மிங் பண்ணது இது. ஓகே, பிளான் டு செக் ஆக்ட். ஓகே, இது எதுல வரும்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல வருது, பிளான் டு செக் ஆக்ட். இதுல அதே மாதிரி ஒரு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் இது. ஓகே, இதையும் பாருங்க. இது வேரியேஷன், இது எட்வர்ட் டெம்மிங்கோடதுல இது வரும் வேரியேஷன், இது எல்லாமே. ஓகேவா? வேரியேஷன்னா இது சரியா பண்றது, அது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா புரியும். அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுன்றது இதெல்லாம் வர்றது. நெக்ஸ்ட் ஜஸ்ட் இன் டைம் மாடல் தெரியும். ஜஸ்ட் இன் டைம்னா அந்த டைம்ல பண்றது. மினிமைஸ் டைம் ஃப்ரம் வித்தின் ப்ரொடக்ஷன் சப்ளை டு கஸ்டமர்ஸ். ஓகே, யூனிட் காஸ்ட்னா என்ன, இது ஃபீட்ல படிச்சோம்ல, இந்த இது கண்டிப்பா அடிக்கடி கேட்குறாங்க. இது கொஞ்சம் டெல்லிங் ஸ்டைல், செல்லிங் ஸ்டைல். அப்புறம் PERT என்னது, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் PERT, ப்ரோக்ராம் இவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். ஓகேவா? இது அதே மாதிரி இது ப்ரொஃபவுண்ட் நாலேஜை பற்றின கொஸ்டின் இது. ஓகேவா? இது ஆப்டிமைசேஷன், வேரியேஷன், நாலேஜ், சைக்காலஜி. இது கொஞ்சம் இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக அதில் நான் கொடுத்துருக்கேன், நம்ம புக்கில் இருக்கும். டெமிங் சொன்னது ப்ரொஃபவுண்ட் நாலேஜ்னா என்ன. ஓகே, ஆப்டிமைசேஷன், வேரியேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தியரி ஆஃப் நாலேஜ் இருக்கணும், சைக்காலஜி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தெரியணும் ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது அதே மாதிரி பிளான் டு செக் ஆக்ட்னா என்னன்னு இருக்கு. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா பற்றின கொஸ்டின் இது. அப்புறம் சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் பண்ணது எட்வர்ட் டெம்மிங். அதுக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி பற்றி இருக்கு. இது பாருங்க, குட்லுவினோட 3 ஸ்டெப் மாடல் ஆஃப் சேஞ்ச். எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க, நாட். எது இல்லை? இங்க ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? அன்ஃப்ரீஸ், ரீஃப்ரீஸ் இதெல்லாம் இருக்கும். அன்ஃப்ரீஸ் பண்றது, மூவ் பண்றது, சேஞ்ச் பண்றது, வேற ஒன்றும் இல்லை. மூவ்னா அங்கே வேற எதுவும் கிடையாது, சேஞ்ச் பண்றது, ரீஃப்ரீஸ், இது 3 இருக்கும். ஓகே, அன்ஃப்ரீஸ்னா ஏன் மாத்துறோம்னு சொல்லுது, அதுக்கப்புறம் மாத்துறது, மாத்தினதுல சரியா பண்றது, அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. அன்ஃப்ரீஸ். த மீனிங் ஆஃப் போக்காய். ஓகே, இது என்னன்னு பாருங்க. ரைட், வெரி குட். மிஸ்டேக் ப்ரூஃபிங். ஓகேவா? எதுவுமே மிஸ்டேக் வராம அந்த ப்ராசஸ்லயே செக் பண்ணிடுறது போக்காயோக்கில. வாட் இஸ் பட்ஜெட்டிங் இன் எஜுகேஷன்? allotment of fund for expenditure. அது
பட்ஜெட்டிங் முதலியே பண்ணுவோம். பட்ஜெட் இல்லையா, ஒரு வருஷத்துக்குன்னா ஃபர்ஸ்ட் பண்ற பட்ஜெட் அது. முதலியே பண்றது. அதே மாதிரி மைக்ரோ லெவல்னா ஸ்மால் செக்டர்ல பண்றது, பெரிய லெவல்ல பண்றதுல மேக்ரோ லெவல். சிபிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் ரைட், வெரி குட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஈஸியா வரும் நம்ம கண்டிப்பா. நெக்ஸ்ட், இந்த போஸ்ட் கார்ப்ல ஆர்னா என்ன? இது ஃபுல்லா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, கேட்பாங்க. இது ரிப்போர்ட்டிங். ஓகேவா? ஸோ அது என்னன்னு இங்க இருக்கு. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங். A style of leadership approach that focuses on supervision இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் இருந்தால் அது டிரான்சாக்ஷனல். ஓகேவா? அவங்க நிறைய ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க, வேலையும் கரெக்டாக வாங்குறது டிரான்சாக்ஷனல். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் நல்லா இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது என்னன்னு பாருங்க. இது மேனேஜரியல் கிரிட் மாடல் வாஸ் டெவலப்டு பை ரைட் பிளேக் அண்ட் மோட்டர். ஓகே, இந்த மேனேஜரியல் கிரிட் வந்தாலே பிளேக் அண்ட் மோட்டர். இது இதுல எதை வச்சு நம்ம ஒரு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்றோம்? நல்லா இருக்கு, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு சொல்றோம். ஓகே, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்பார்ட்டன்ட். The most difficult part in doing cost benefit analysis வந்து intangible. இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். டான்ஜிபிள்னா நமக்கு மானிட்டரியா லெசன் ஒரு மேத்ஸ் போட்டா தெரிஞ்சிடும், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணா தெரிஞ்சிடும் நமக்கு என்ன கிடைச்சிச்சு. ஆனா இன்டான்ஜிபிள்ங்கிறது அவங்க லேர்னிங் அவுட்கம் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அது எல்லாமே கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட், இது நாக் பத்தின கொஸ்டின். ஓகே, அடுத்தது யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது எப்ப இன்க்ளூசிவ் ஆகுது இந்த மாதிரி. ஓகே, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. Answer C. Okay, but normal children, children with special needs are taught together. அடுத்தது இந்த மாதிரி கொஸ்டினும் வருது. நார்மல் சில்ட்ரன் எப்படின்னா அவங்க பேசுறது. இதெல்லாம் அப்படியே பாருங்க, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் இதில் ஆர்டிகல்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றபடி இந்த மாதிரி கேட்டால் நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கு, தெரியும் இல்லையா, நம்ம அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி how many types of disabilities are listed in PWD ஆக்ட்ல எத்தனை இருக்கு? இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆர்பிடபிள்யூடின்னு கொடுக்கலைங்க, பிடபிள்யூடி ஆக்ட் ஆஃப் 2016 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் தான். இது 21. ஓகேவா? ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் வந்து 2016. ஃபர்ஸ்ட் பிடபிள்யூடியா இருக்கு 1995, அதுக்கப்புறம் 21 சேர்க்கிறாங்க. அடுத்தது இது இங்க இருக்கு, இது பிடபிள்யூடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்பிடபிள்யூடி ஆக்ட். அதுல நெக்ஸ்ட் டிசபிலிட்டி பத்தின கொஸ்டின் இந்த மாதிரி நமக்கு வரும். மென்டல் டிசபிலிட்டி, லோகோமோட்டர், விஷுவல், இயரிங் டிசபிலிட்டி பத்தின கொஸ்டின் இது. இது நார்மலா ஓகே ஒரு விஷுவல் எய்ட்ஸ் அதெல்லாம் நீங்க பார்த்தா எழுதிடலாம். இந்த மாதிரி இருக்கு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட், சர்வ சிக்ஷா அபியான் அடாப்டட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? सर्व शिक्षा पे मेन जीरो रिजेक्शन पॉलिसी. ओके, सर्व शिक्षा अभियान. नेक्स्ट, यूएनसीआरपीडी எந்த ஆர்டிக்கல்ல இது டிஸ்கஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஆர்டிக்கல் 24. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த யூஎன்சிஆர்பிடி இது எதுல டிஸ்கஸ் ஆயிருக்குன்னா ஆர்டிக்கல் 24ல. ரைட் டு எஜுகேஷன் பர்சன், யூஎன்சிஆர்பிடி இது 24. நெக்ஸ்ட், இதுவும் அதே மாதிரி டிசபிலிட்டி ஆக்டை பத்தின கொஸ்டின். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு எல்லாத்தையும். இது மென்டல் ஹைஜீன். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்டிவா நம்ம யோசிச்சு தான் எழுதணும்.
கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ரீடிங் டெக்னாலஜி இஸ் அன் எஃபெக்டிவ் வே ஆஃப் லேர்னிங் ஃபார். இது என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருக்கு இது தேவைப்படும்? கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ரீடிங் டெக்னாலஜி யாருக்கு தேவைப்படும்? விஷுவல் இம்பேர்ட் லேர்னருக்கு தேவைப்படுமா? அந்த மாதிரி அது கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ டாப் பாட்டன் படிச்சா அது என்ன? இது எல்லாமே கொஞ்சம் ஓகே, இது படிச்சிருப்போம் இல்லையா நம்ம. அதே தான் டிஸ்லெக்ஸியா, அதுக்கு ஆன்சரு. இதுவும் அதே தான் 2016ல 21 அந்த 21 கொஞ்சம் அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அது நெக்ஸ்ட் இது எப்போ? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்சிஐ ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சு? RCI ஆக்ட் 1992. மறக்கவே மறக்காது. ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இதுதான் ஏபெக்ஸ் பாடி. இதுதான் ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்க்கறது, அந்த ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு பண்ணுறது எல்லாம் பார்த்து வைக்கிறதெல்லாம் இதுதான் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. யார் வந்து அந்த ஹெல்த் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இதை பண்ணது யாரு? இது ஐசிஎஃப் மாடல். ஓகேவா? ஹெல்த் ரிலேட்டட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் ஐசிஎஃப்னா இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங் டிசபிலிட்டி அண்ட் ஹெல்த். ஓகே, WHO கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட எஃபெக்டிவ்னஸ் என்ன? இது ஆர்டிகல்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது அப்புறம் டிஸ்லெக்சியா தெரியும், ரீடிங் டிஸார்டர் பத்தி உங்களுக்கு. அப்புறம் UNCRPD ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. UNCRPDனா என்ன? இது ஆன்சர் சி, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதான் UNCRPD. இது PWD ஆக்ட் பர்சன், இது எப்போ எனாக்ட் பண்ணாங்க? 1995. ஓகே, அடுத்தது இதுவும் கொஞ்சம், ஏன்னா நமக்கு எல்லாமே வர்றதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். மயோஃபியானா என்ன? கேஸ் கண்ணு சம்பந்தமா, ஈவன் இயர்ஸ் கூட நான் கொடுத்துருப்பேன் புக்ல, அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது கூட ஒரு தடவை கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவுரல் இம்பேர்மெண்ட், ஸ்கெலிட்டல், அக்யூலர், லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட்னா என்ன? அது நெக்ஸ்ட் யார் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனை டீல் பண்றா? RCI. வெரி குட். நெக்ஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு? RCI இது டெல்லியில இருக்கு. ஓகே, ஹெட் ஆஃபீஸ் RCI டெல்லியில இருக்கு. இது நீங்க ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எதுல ICF மாடல் பிரைமரா ஃபோக்கஸ் ஆகுதுன்னா ஹெல்த் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ICF மாடல் டெவலப்டு பை யாருன்னா WHO பண்றது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. அவங்க ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன், என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாம். எது அசிஸ்டிவ் டிவைஸ்? இது இருந்தாதான் உங்க மொபிலிட்டி இருக்கும். ஒரு அடுத்த இடத்துக்கு போக முடியும்னா வீல் சேர் தான். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல், இதெல்லாம் நார்மலாக தான் கொடுத்துருவாங்க. அடுத்தது அடாப்டிவ் டிவைஸ்னா என்ன? இது லேர்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது வித் டிசபிலிட்டிஸ் டு அசஸ் த கரிக்குலம். அவ்வளோதான். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும், அதால அவங்க கொஞ்சம் பண்ண முடியும். அதான் அடாப்டிவ். ஸோ கண்டிப்பாக இந்த MCQs எல்லாம் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ஸும் படிங்க. ஓகேவா? இப்படிதான் இருக்கும் நமக்கு கொஸ்டின்ஸும். குட் குட். நாளைக்கு ஒன்று பண்ணுங்க, இந்த 2 நாள் எல்லாத்தையும் படிங்க. நம்ம மண்டே அன்னைக்கு இதோட மாக் டெஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு பண்ணாலும் ஓரளவு கிளாரிட்டி இருக்காது. 2 நாள் எடுத்துக்கோங்க டைமு. இது எல்லாத்தையும் படிங்க. இன்னும் என்கிட்ட 2 MCQ இருக்கு. 100 இருக்கும். யூனிட்ஸ் 1 to 5க்கும் 6 to 10க்கும். ஸோ அதையும் நான் அனுப்புறேன். அந்த MCQஸையும் படிங்க. படிச்சு முடிச்சுட்டு மண்டே அன்னைக்கு இதே மாதிரி 6 to அப்படி நமக்கு 7:45 வரைக்கும் இழுக்கும். ஒரு PYக்கு எதனா ஒரு வருஷத்தோட ஃபுல்லா எடுத்துட்டு வரேன். அது பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஓகேவா? 100 பண்ணுவோம்.
அதில் எந்த எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இல்லை. டக் டக்குன்னு எக்ஸாம் மாதிரி பண்ணுவோம் நம்ம அன்னைக்கு. ஓகேவா? நாளைக்கு கிளாஸ் இல்லைப்பா, படிங்க. 2 நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 மண்டே அன்னைக்கு நம்ம மாக் டெஸ்ட் பண்ணுவோம். 100 கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் எப்படி பண்ணுவோமே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. இதுலேருந்து தான் வரும் நமக்கு. பேப்பர் 1 தான் நிறைய மாதிரி கேட்பான். பேப்பர் 2 பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 85 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்பா. ஓகேவா? ஸோ நல்லா இதே மாதிரி படிச்சுட்டு நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுங்க. இந்த 1 வீக் மற்ற வேலையெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுறீங்க. நாளைக்கு கிளாஸ் வேணாம், நல்லா படிங்க. 2 நாள் கொஞ்சம் தூங்குங்க, நைட்டு நல்லா படிங்க. ஓகே, மண்டே அன்னைக்கு நம்ம ஃபுல் டெஸ்ட் நல்லா பண்ணுவோம் 100 மார்க்ஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அபிநயா, வைத்தீஸ்வரி, செல்வி. சூப்பர்.